பொய்கை முனி பூதத்தார் பேயாழ்வார் தன் பொருளில் வரும் குருகேசல் வேட்டுச்சித்தல் துய குலசேகர் நம்பாணனார் தொண்டரடி பொடி மழை செய்வந்த ஜோதி பொய்கை முனி பூதத்தார் பேயாழ்வார் தன் பொருளில் வரும் குருகேசல் வேட்டுச்சித்தல் துய குலசேகர் நம்பாணனார் தொண்டரடி பொடி மழை செய்வந்த ஜோதி வையம் எல்லாமரே விளங்க வாழ்வேனும் மங்கையர் கோணிவர்கள் மகிழ்ந்து பாடும் செய்ய தமிழ் மாலைகள் தெளிய போதி தெளியாத மறை நிலங்கள் தெளிகின்றோமே தெளியாத மறை நிலங்கள் பெரியாழ்வார் என்று கொண்டாடப்படக்கூடியவர் சுவாமி விஷ்ணு சித்தர். அந்த விஷ்ணு சித்தர் சொல்லக்கூடியவர் யார்? கருடாம்சம், கருடனே வடிவெடுத்து ஒரு அவதாரம் எடுத்து வந்தது போல் இருக்கின்ற பெரியாழ்வார். அப்படின்னா கருடனுக்கு ஒரு பேர் உண்டு, வேதாத்மான பேர். அதே சமயத்தில் கருடனின் அம்சமாக பிறந்த பெரியாழ்வாருக்கு உரிய இயற்பெயர் விஷ்ணு சித்தர். இந்த ரெண்டு பெயருக்கும் ஒரு சாமியம் உண்டு. வேதாத்மா கருடனுடைய பெயர், ஆழ்வாருடைய பெயர் விஷ்ணு சித்தன். இந்த விஷ்ணு சித்தகா மற்றும் வேதாத்மாவுக்கு என்ன சாமியம் சுவாமி என்று கேட்டால், சம்ஸ்கிருதத்தில் தத்புருஷ சமாசம், பகுவிரீஹி சமாசம் என்ன சமாசங்கள் பலவற்று இருக்க செய்தே இந்த ரெண்டு சமாசங்களை பிரதானமாக பிரசித்தமாக கொள்வர்கள். இப்ப வேதாத்மான என்ன அப்படின்னு கேட்டா, வேதத்துக்கு ஆத்மா எவனோ அவனுக்கு வேதாத்மான்னு பேர். வேதத்துக்கு ஆத்மா, இப்போ ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், 4 வேதங்கள் இருக்கு இல்லையா? இந்த 4 வேதங்களுக்கும் ஆத்மா உண்டான்னு கேட்டா இப்ப சட்டு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். வேதம்னா புஸ்தகம் இல்லையா, ஓலை இல்லையா, அதுக்கு ஆத்மா எப்படி இருக்கும் நீங்க கேட்பேன். வேதம்ங்கிறது ஒவ்வொன்றும் உயிரோடு கூடியதுதான். அது நமக்கு புஸ்தக ரூபேண கிடைக்கிறது. இப்ப பாகவதம்ங்கிறது என்ன? சாட்சாத்து கிருஷ்ணர். கிருஷ்ணரை பத்தி அதுல சொல்லியிருக்கேன்னு கேட்டா கிருஷ்ணரை பத்தி சொல்லியிருக்கு. ஆனா பாகவதமே கிருஷ்ணர். கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் என்ன, அந்த பகவானாக இருக்கக்கூடிய கிருஷ்ணருடைய அம்சம்தான் பாகவதம். அதுபோல் 4 வேதங்களுக்கும் ஆத்மா உண்டான்னு கேட்டா இப்படி யோசிச்சு பாருங்களேன். நீங்க பழைய சித்திரங்கள்லாம் பாருங்கோ. இப்ப எங்க பாட்டியே அது எவ்வளவு தடவை சொல்லியிருப்பான்னு தெரியல, புஸ்தகம் அப்படி கிழிஞ்சிருக்கும். ரொம்ப சத்தியான ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாம புஸ்தகம். அதுல பார்த்தேன்னா மத்ஸ்யாவதாரத்துல பெருமாள் அந்த ஜலத்திலேருந்து வெளியில வருவர், 4 குழந்தைகளை சுமந்து கொண்டு. நான் யோசிச்சிருப்பேன், இது என்ன 4 குழந்தைகள், அவருடைய குழந்தைகளா, யாரு இது என்று பார்த்தால், மத்ஸ்யாவதாரம் எடுத்ததற்கு காரணம் என்ன? 4 வேதங்களை அசுரனிடத்திலிருந்து மீட்க வேண்டும். மீட்ட வேதத்தை பிரம்மாவினிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். அதற்காக பகவான் 4 குழந்தைகள், ரிக் என்னும் குழந்தை, யஜுர் என்னும் குழந்தை, சாம என்னும் குழந்தை, அதர்வண என்னும் குழந்தை, 4 குழந்தைகளை எடுத்து கொண்டு வந்தார். அதனால வேதம்ங்கிறது ஓலை சுவடி மட்டுமல்ல, புஸ்தகம் மட்டுமல்ல, அதற்கு ஒரு உயிர் உண்டு. அந்த உயிரோடு கூடிய வேதத்தை தான் நாம் அனுபவிக்கின்றோம். சரி, இது இருக்கட்டும் ஒரு பக்கம். அப்பேற்பட்ட வேதத்துக்கு ஆத்மா எவனோ அவனுக்கு வேதாத்மான் பேர். அப்படின்னா வேதத்துல இருக்கக்கூடிய கருத்துக்கள்ல ஒளிஞ்சிருந்து அவர் இருக்க வேண்டும். அப்படின்னா தான் வேதத்துக்கு ஆத்மாவா அவரை சொல்ல முடியும். அது யாரு? கருடன். எவனுடைய ஆத்மா வேதங்களோ. இப்போ இந்த இடத்துல நீங்க எப்படி அர்த்தம் புரிஞ்சுக்கணும்னா, ஆத்மா ஸ்தானத்துல வேதம் இருக்குன்னு வச்சுக்க வேண்டாம்.
இவருடைய ஆத்மா எப்பொழுதுமே தர்மபூத ஞானத்தால வேதத்தினுடைய கருத்தை சிந்தித்துக் கொண்டே இருக்கின்றது. அப்படின்னா எவருடைய ஆத்மா வேதங்களோ அவருக்கு வேதாத்மான்னு பேர். வேதத்துக்கு ஆத்மா எவரோ அவருக்கு வேதாத்மான்னு பேர். இப்ப 2 விதமா அர்த்தம் சொல்லலாமா? அதே கருடனுக்கு வேதாத்மாவுக்கு அர்த்தம் சொன்ன மாதிரி விஷ்ணு சித்தங்கிற சப்தத்துக்கும் அர்த்தம் சொல்லலாம். விஷ்ணுவான பெருமாள், சர்வலோகேஸ்வரன், ஸ்ரீமன் நாராயணன். அந்த விஷ்ணுவான ஸ்ரீமன் நாராயணனின் சித்தத்தில், மனசில், புத்தியில் எவன் இருக்கின்றானோ அவனுக்கு விஷ்ணு சித்தன் என்று பெயர். விஷ்ணுவின் சித்தத்தில், பெருமாளின் சித்தத்தில் அப்படின்னா பெருமாள் அவரை பத்தி நினைச்சுட்டே இருக்கணும். அப்படின்னா தான் அவருக்கு விஷ்ணு சித்தர்னு பேர். ஆச்சா, எவருடைய சித்தத்தில் விஷ்ணு இருக்கின்றாரோ அவருக்கு விஷ்ணு சித்தன்னு பேர். அப்படின்னா ஆழ்வார்னு ஒரு அர்த்தம் வருதா? பெரியாழ்வார் எப்பொழுதுமே தன்னுடைய சித்தத்தில் பெருமாளையே நினைச்சுட்டு இருப்பார், தியானம் பண்ணிட்டு இருப்பார். அப்படின்னா அவருக்கு விஷ்ணு சித்தன்னு பேரா? விஷ்ணுவின் சித்தத்தில் எவர் இருக்கின்றாரோ அவருக்கு விஷ்ணு சித்தர்னு பேரா? அப்படின்னா விஷ்ணுவின் சித்தத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு சித்தரும் ஆழ்வார் தான். ஆழ்வாருடைய சித்தத்தில் விஷ்ணு இருக்கின்றபடியால் விஷ்ணு சித்தரான விஷ்ணு சித்தரும் ஆழ்வார் தான். எப்படி வேதத்துக்கு ஆத்மா வேதாத்மாவான கருடனோ, எவனுக்கு ஆத்மா வேதத்தில் உள்ள கருத்துக்களோ அவனான வேதாத்மா கருடன். அப்படின்னா தத்புருஷ பகுவிரிகி சமாசங்கள்ல வேதாத்மாங்கிற சப்தம் கருடனை குறிக்கும். அதற்கு அர்த்தம் சொல்லலாம். கருடனுடைய அம்சமாக பிறந்த விஷ்ணு சித்தர் என்கின்ற பெரியாழ்வாருக்கும் தத்புருஷ பகுவிரிகி சமாசங்களில் அர்த்தம் சொல்லலாம். அப்பேற்பட்ட பெரியாழ்வார் நமக்கு கொடுத்த ஒரு பிரபந்தம் பெரியாழ்வார் திருமொழி. அந்த பெரியாழ்வார் திருமொழியில கிட்டத்தட்ட நிறைய பாசுரங்கள். கண்ணன் பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் அவன் தளர்நடை நடவானோ, ஊன்றுகோலை ஈன்று வைத்துக் கொண்டு அவன் தானும் நடப்பானோ, மாடு கண்ணு குட்டி பின்னாடி போவானோ, அவனுக்கு தாலாட்டு பாட வேண்டாவோ, காப்பிட வேண்டாவோ, பூசூட்ட வேண்டாவோ, என்று அவனுக்கு நீராட்டம் செய்ய வேண்டாவோ என்று ஒவ்வொரு கட்டத்தையும் கிருஷ்ணாவதாரத்தில் ஒரு யசோதை எப்படி அனுபவித்திருப்பாளோ அந்த மாதிரி அனுபவிச்சார் பெரியாழ்வார். சுவாமி முழுக்க முழுக்க கிருஷ்ணரே இருந்துட்டாரோ? கிருஷ்ணர் தான் இருந்தார். ஆனா ராமன் மீதும் பற்று கொண்டவர். ராமனை விட்டுள்ள ராமன் மீதும் பற்று கொண்டவர், ராமன் மீது மிகுந்த பக்தி கொண்டவர், ராமாயணத்தின் மீது அப்படி ஒரு ஆதரவு கொண்டவர் பெரியாழ்வார். இதற்கு எடுத்துக்காட்டு ஏதேனும் இருக்கின்றதா பார்ப்போம். ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். ஒரு பாசுரம். மாற்றுத்தாய் சென்று வனம் போகே என்றிட ஈற்றுத்தாய் பின்தொடர்ந்து எம்பிரான் என்றழ கூற்றுத்தாய் சொல்ல கொடிய வனம் போன சீற்றமிலாதானை பாடிப்பற சீதை மணாளனை பாடிப்பற. பாடி பறக்க வேண்டும், அவனை போற்றி புகழ் பாட வேண்டும். யாரை பாட வேண்டும்? அதற்குத்தான் சொல்லுகின்றார். மாற்றுத்தாய். மாற்றுத்தாய் இந்த இடத்துல சொல்லுவது சுமித்ரா தேவியை. அனுச்சிந்திய சுமித்ராயை புனரேவ மகாமதிஹி என்னார் வால்மீகி. வால்மீகி என்ன சொன்னார்? முதல்ல 50% வந்த பாயசத்தை கௌசல்யாவினிடத்தில் கொடுத்து விட்டார். 25% பாயசத்தை சுமித்ரா தேவியினிடம் கொடுத்தார். 12.5 1/8 அதை மறுபடி அதை கைகைக்கு கொடுத்தார். விஞ்சின 12.5 யாருக்கு கொடுப்பது என்று யோசிக்க அப்போ வால்மீகி ஒரு ஸ்லோகம். அனுச்சிந்திய சுமித்ராயை புனரேவ மகாமதிஹி. நன்றாக புத்தி உள்ள மதி உள்ள ராஜாவானவன் நன்றாக யோசித்து, ராஜா புத்தி உள்ளவராக அந்த காலத்து இருந்திருக்காரு பாருங்க, நன்னா யோசனை பண்ணிருக்க. இப்ப அப்படி இருக்குமான்னு நமக்கு தெரியல. நல்ல புத்தி உள்ள யோசனை செய்யக்கூடிய ராஜாவான தசரதன் நன்றாக யோசித்து ஆராய்ந்து அந்த சேஷமாக இருக்கக்கூடிய பாயசத்தை அனுச்சிந்திய சுமித்ராயை மறுபடியும் சுமித்ராவுக்கு கொடுத்தார் என்பதுதான் ராமாயண ஸ்லோகம். அப்பேற்பட்ட சுமித்ராவுக்கு பெரிய பெருமை. ஏன்? ராமர் காட்டுக்கு போறார், தள்ளெழுத்தா லக்ஷ்மணன் போய் கஷ்டப்படணும்னு அவர் ஹாயா அயோத்தியால இருந்திருக்கலாம். அவர் போய் சொல்றார், அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதா ஸ்வபதஸ்சதே. எல்லா விதமான கைங்கரியங்களையும் உனக்கும் நான் மதனியாருக்கும் செய்வேன் ராமா சொல்லிட்டு அம்மாவான சுமித்ரா தேவி கிட்ட வர்றார். நான் அந்த இடத்துல இருந்தா என்ன சொல்லியிருப்பேன்? அஷடு மாதிரி போய் அவருக்கு ஏதோ காட்டோட வரேன்னு சொல்லியிருக்கே, ஊர்லயே இருந்திருக்கலாமோனோ, இப்போ மாத்தியாச்சுன்னு போய் சொல்லு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனா சுமித்ரா அப்படி சொல்லவில்லை. ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம் அயோத்தியாம் அடவீம் வித்தி கச்சதாத யதா சுகம். பிள்ளாய் செல்லு, இனிமேலிருந்து உங்க அப்பா யாருன்னு கேட்டா தசரதன்னு சொல்லிவிடாதே, ராமன் என்று சொல். நான் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் ஜனக புத்திரி ஜனக நந்தினி சீதாவை வை. நீ போகும் இடமெல்லாம் காடல்ல, அயோத்தியா. சென்று வா மகனே என்று சொன்னாள் சுமித்ரா.
இன்னொன்னு, பாயசத்தை முதல்ல கௌசல்யா கிட்ட கொடுத்தார், அடுத்தது சுமித்ரா கிட்ட கொடுத்துட்டு கைகை கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் மறுபடியும் சுமித்ரா கிட்ட கொடுத்தார். அந்த வரிசை கிரமத்துல குழந்தை பிறந்திருக்க வேண்டும் என்றால் ராம லக்ஷ்மண பரத சத்ருகுணன் தானே பிறந்திருக்கணும். அப்படி பிறக்கலையே, பின்ன எப்படி பிறந்தது? ராம பரத லக்ஷ்மண சத்ருகுணன் தானே பிறந்தது. என்னன்னா, அந்த சுமித்ரா தேவிக்கு கொடுத்த பாயசத்தின் அந்த பாகம் இருக்கு இல்லையா, முதல்ல அது ஒரு கப்ல இருக்கு. அவள் கௌசல்யா தேவி பருகின பிறகு அவள் பருகிருக்க வேண்டும், பருகவில்லை. கைகை பருகின பிறகே நான் பருகுவேன் என்று காத்து கொண்டிருந்தாள். ஏன்? ஏன்னா இப்படி பிறந்தாதான் நம்ம குழந்தை அவளை விட வயசுல குறைச்சலா இருப்பா, அப்பதான் கைங்கரியம் செய்வதற்கு எந்த இடையூறும் வராது. அந்த கௌசல்யா பாயசம் குடித்ததற்கு நான் ஒரு பிள்ளை ஈன்றெடுக்க வேண்டும், கைகை பாயசம் குடித்ததற்கு நான் ஒரு பிள்ளை ஈன்றெடுக்க வேண்டும், இரு பிள்ளைகளும் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்கின்ற மிகுந்த அந்த பக்தி கொண்டவளாக இருந்தாள் சுமித்ரா தேவி. அதனால அவளுக்கு மாற்று தாய் அப்படின்னு சாதிக்கிறார். சரி, அடுத்தது ஒண்ணு சொல்ற, இது யாருன்னா ஈற்றுத்தாய், ஈன்றெடுத்தவள் யாரு? சாக்ஷாத் லக்ஷ்மணனையும் சத்ருக்னனையும் ஈன்றெடுத்தவள் சுமித்ரா, பரதனை ஈன்றெடுத்தவள் கைகேயி, ராமனை தாசரதியை சக்கரவர்த்தி திருமகனை ஈன்றெடுத்தவள் கௌசல்யா. இன்னைக்கும் சுப்பிரபாதம் பாடும்போது ராமானு கொண்டாடாமல் கௌசல்யாவின் பிள்ளையான ராமானு கொண்டாடுறோம். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. ஆழ்வாரும் குலசேகர ஆழ்வார் திருக்கண்ணபுரத்து பாசுரத்துல மண்ணு புகழ் கோசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே என்று பாடினார். அதே விதத்தில் இங்கு ஈற்றுத்தாய் என்று குறிப்பிடுவது கௌசல்யா தேவியை. மாற்றுத்தாய் சுமித்ரா, ஈற்றுத்தாய் கௌசல்யா. அடுத்தது, தன் மகன் வாழ வேண்டும், இன்னொரு மகன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. முதல்ல ராமனிடத்தில் ரொம்ப மிகுந்த அன்பு கொண்டவள் கைகேயி. அது என்னவோ இந்த மந்தரா வந்தாள். அவள் முதல்ல சொன்னா, மந்தரா எனக்கு ராமனுக்கும் பரதனுக்கும் வித்தியாசமே படுத்த தெரியாது மந்தரானா. அந்த மந்தரா என்ன மாயம் போட்டாலோ, அவ எவ்வளவு PhD வாங்கியிருக்காளோ தெரியல, 1.5 மணி நேரத்துக்குள்ள மனசையே மாத்தி விட்டா ஒரு தாயின் மனசை. அப்போது அவள் கூற்றுத்தாய் ஆனாளாம். கூற்றுத்தாயாக இருக்கக்கூடிய கைகேயி, ஈற்றுத்தாயாக இருக்கக்கூடிய கௌசல்யா, மாற்றுத்தாயாக இருக்கக்கூடிய சுமித்ரா. இப்ப மாற்றுத்தாய்னு சுமித்ராக்கு ஏன் பேரு? இன்னொரு பிள்ளை வாழ வேண்டும், தன் பிள்ளை கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் இன்னொரு பிள்ளை வாழ வேண்டும். ஏன் சுவாமி, ஒரு பிள்ளை லக்ஷ்மணன் தானே கஷ்டப்பட்டான்? இல்ல, ராமன் காட்டுக்கு போறாரேன்னு கூட கைங்கரியம் பண்றதுக்காக லக்ஷ்மணன் அனுப்பிச்சுட்டா. அயோத்தியாவுக்கு வெளிப்புறத்தில் உள்ள நந்தி கிராமத்தில் ராமன் 14 வருடம் வரும் வரை நான் இங்கே சன்னியாசி வேடம் பூண்டு தங்குவேன் என்று சொன்ன அந்த பரதனுக்கு நித்தியபடி கைங்கரியம் செய்ய மற்றொரு பிள்ளை சத்ருகுணனை கொடுத்து விட்டாள். அதனால போன ராமனுக்கு கைங்கரியம் பண்ண ஒரு பிள்ளை லக்ஷ்மணன், அங்கே தங்கியிருந்து கைங்கரியம் பண்ண பரதனுக்கு கைங்கரியம் பண்ண இன்னொரு பிள்ளை சத்ருகுணன். என்ன இரு பிள்ளைகளையும் பகவத் கைங்கரியம் ராம கைங்கரியத்துக்காக லக்ஷ்மணனையும், பாகவதோத்தம கைங்கரியம் பரத கைங்கரியத்துக்காக சத்ருகுணன். பகவத் கைங்கரியம் பாகவத கைங்கரியம், இரு பிள்ளைகள் லக்ஷ்மணன் சத்ருகுணன், இரு பிள்ளைகளை ஈண்டெடுத்த மற்றொரு பிள்ளை ராமன் வாழ வேண்டும், மற்றொரு பிள்ளை பரதனுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பதற்காக தங்கள் பிள்ளை கஷ்டங்கள் அனுபவித்தாலும் பரவாயில்லை என்றிருந்தாளாம் சுமித்ரா. அதனால அவ மாற்றுத்தாய். அச்சா, மற்ற பிள்ளைகள் வாழ்ந்துட்டு போட்டோம், நான் வேண்டான்னு சொல்லல, ஆனா எம் பிள்ளையும் வாழ வேண்டும் என்று சாமானிய ஜனங்களைப் போலே இருந்தவளாம் கௌசல்யா. இன்னொரு பிள்ளை கட்டாலும் பரவாயில்லை, என் பிள்ளை ராஜ்யத்தை ஆள வேண்டும், நான் சௌக்கியமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாளாம் கைகேயி. அவள் கூற்றுத்தாய். அதனால மாற்றுத்தாய் சென்று, அந்த இடத்துல சுமித்ரான்னு போட்டுக்கோ, மாற்றுத்தாய் சென்று சுமித்ரா தேவி சென்று வனம் போகே என்றிட, லக்ஷ்மணனை பார்த்து காட்டுக்கு போ, சத்ருகுணனை பார்த்து நந்தி கிராமத்துக்கு போ என்று சொன்ன வனம் போகே என்றிட, ஈற்றுத்தாய் பின் தொடர்ந்து ராமன் காட்டுக்கு கிளம்பும் போது ஈற்றுத்தாயான கௌசல்யா தெருவழியா ஓடி போறாளாம். ஐயோ என் குழந்தையே என்ன பின்தொடர்ந்து எம்பிரான் என்றழ, குழந்தாய் ராமா என்ன அழுதாளாம் அவள். கூற்றுத்தாய் சொல்ல, இப்ப இத்தனையும் ராமர் காட்டுக்கு போயிருக்காரு, யார் சொல்லி போனார்? கைகேயி சொல்லி போனார். கூற்றுத்தாய் சொல்ல கொடிய வனம் போனார். சாதாரண வனமா தண்டகாரண்யம்? அசுரர்கள் ராட்சசர்கள் சஞ்சரிக்கக்கூடிய ஜனஸ்தானம், அந்த இடத்துக்கு போன கொடிய வனம் போன
சீற்றமில்லாதானை பாடிப்பெற. ராமருக்கு ஒண்ணுமே ஆகல. அவர் லாபாலாபவ் ஜெயா ஜெயோன்னு கீதை வாழ்க்கையே வாழ்ந்தார். அவருக்கு ஒண்ணு வித்தியாசம் தெரியல. நல்ல சீற்றமில்லாதானை பாடிப்பெற. ஆனா கூட யாரோட போயிருக்கார்? ஸ்ரீ மகாலட்சுமியோட போயிருக்கார். சீதை மணாளனை பாடிப்பெற. இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். அடுத்த பாசுரம் இதுவும் ராமாயண பரமாவே இருக்கின்றது. சித்திரகூட திருப்ப சிறுக்காக்கை முலை தீண்ட அத்திரமே கொண்டெறிய அனைத்துலகும் திரிந்தோடி வித்தகனே இராமாவோ நின்னபயம் என்னழைப்ப அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததுமோர் அடையாளம். என்ன ஆச்சரியமான பாசுரம். மறுபடியும் சேவிக்கிறேன் கேளுங்க. சித்திரகூட திருப்ப சிறுக்காக்கை முலை தீண்ட அத்திரமே கொண்டெறிய அனைத்துலகும் திரிந்தோடி வித்தகனே இராமாவோ நின்னபயம் என்னழைப்ப அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததுமோர் அடையாளம். எவ்வளவு ஆச்சரியமான பாசுரம். இந்த பெரியாழ்வார் திருமொழியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த திருமொழியில அத்தனை பாசுரங்களும் எப்படி இருக்கும்னா, ஹனுமான் திருவடின்னு பேர். ஹனுமான் என்று சொல்லக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி அவர் சீதா பிராட்டியை பார்ப்பதற்காக சுந்தரகாண்டத்தில் அசோகவன பிரவேசம் செய்கின்றார். சிம்சுபா விருட்சத்தின் உச்சியிலிருந்து பார்த்து விட்டு கீழே குதித்து அம்மா அடியேன் ராமனின் தூதுவன் தாசன்லாம் சொல்லிக்கிறார். அப்ப சீதை கொஞ்சம் சந்தேகம் வரும் இல்லையா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் ஒரு சன்னியாசி, போலி சன்னியாசியை நம்பி ராவணனால் கடத்தப்பட்டாள் இவள். இப்ப ஹனுமான் கிட்ட சில அடையாளங்கள் போடணும். அதுதான் ஸ்ரீமத் ராமாயணத்தில் உள்ளது. வால்மீகியின் ராமாயணத்தில் சில அடையாளங்கள் கேட்டு, ராமனுடைய அங்க அடையாளங்கள் கேட்டு, அவனுடைய கனையாழியை பெற்று சூடாமணியை கொடுத்து, அப்போது திருவடியான ஹனுமானுக்கு சில சம்பவங்கள், அதாவது தனக்கும் ராமனுக்கும் மட்டுமே தெரிந்த சம்பவங்கள், அதை மட்டும் சொல்லி அனுப்புறா. ஏன்னா அதை சொன்னால்தான் ராமர் நம்புவர். ஓஹோ, இவர் கரெக்டான சீதையை தான் பார்த்துட்டு வந்திருக்கார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா? அதனால ராமனுக்கும் தனக்கும் மட்டும் தெரிந்த சம்பவத்தை சொல்றா சீதை. அதுல ஒரு முக்கியமான சம்பவம் காகாசுர விற்த்தாந்தம். ராமன் ஸ்ருங்கிபேரபுரம், அதாவது குஹப்பெருமானுடைய அந்த ஆதித்யத்தை ஏற்றுக்கொண்டு பரத்வாஜ ஆசிரமத்தில் தங்கி மறுபடி சித்திரக்கூட்டத்தில் வந்து தங்குகின்றார். அந்த மந்தாகினி நதிக்கரையில் சிறு சிறு சிறுன்னு அந்த மந்தாகினி நதி, அதற்கு ஓரத்தில் இருக்கக்கூடிய சித்திரக்கூட்டத்தில் மூவரும் தங்கினார்கள். இப்ப இந்த இடத்துல நடந்த ஒரு சம்பவம், முக்கியமான சம்பவத்தை பின்னாடி சுந்தர காண்டத்துல சீதை ஹனுமானிடத்தில் சொல்லுவதாக வால்மீகி அமைத்திருக்கின்றார். என்ன சொல்றா? அதுவா ராமனுக்கும் எனக்கும் மட்டுமே தெரிந்தது. அன்னைக்கு லக்ஷ்மணன் விறகை எடுக்க வேண்டும் என்பதற்காக காட்டுக்குள்ளே சென்று விட்டான். நாங்க 2 பேரும் மட்டும் இருந்தோம் ஹனுமான். அப்போது ஒரு ராமன் நன்றாக சாப்பிட்டு விட்டு சாப்பிட்ட உடனே படுத்துப்பார், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்பார். சுகசுத்த பரந்தப்ப ஸ்ரீமான் அவருடைய திருமுகத்தை பார்த்தாலே எனக்கு அப்படி ஒரு ஆனந்தம் பெருகும். அப்பேற்பட்ட அந்த ராமன் தன்னுடைய சிரசை என் மடியில் அமர்த்தி அழகாக உறங்கிக் கொண்டிருந்தார். அப்போது நாங்கள் அமர்ந்து கொண்டிருந்த அந்த மரத்தின் நிழலுக்கீழே, அந்த மரத்தின் உச்சியின் ஒரு கிளையில் இருக்கக்கூடிய ஒரு காகபக்ஷியானது, அந்த காக்கா வந்து என்னுடைய மார்பை தன் கூர்மையான அலகால் தீண்டியது. ரத்தம் பீரிட்டு கொண்டு வர என்னால தாங்க முடியல. மகாபாரத கொஞ்சம் பரிச்சயம் இருக்கக்கூடியவாளுக்கு தெரியும். கர்ணன் எப்படி பரசுராமர் தன் மடியில் வைத்துக் கொண்டு சிரசை படுத்து வைக்கும் போது பொறுத்திருந்தார். சீதையால பொறுக்க முடியல, அப்படியே உடம்பெல்லாம் நடுங்கிறது. அந்த ரத்தம் பீரிட்டு கொண்டு வர ராமனுக்கு ஏதோ ஈரம் பட்டா மாதிரி இருக்கேன்னு பார்த்தா ருதிரம். ஐயோ, சீதைக்கு இப்படி ஆயிடுத்தே அப்படின்னு பார்த்துட்டார். இப்போ எந்த கேள்வியும் அவர் கேட்கல. சுத்தி முத்தி பார்த்தார், என்னவோ காரணம் பக்கத்துல இருக்கணும்னு பார்த்தார். சுத்தி முத்தி பார்த்தார், மேல பார்த்தார், காக்காவின் அலகுலேருந்து ரத்தம் சொட்டுறது. ஒரு புல்லை எடுத்தார், பிரம்மாஸ்திர மந்திரத்தை உச்சாரணம் பண்ணார், விட்டார். அந்த காக்காவானது அனைத்துலகம் திரிந்தோடி வித்தகனே ராமாவோ என்று வந்து விழுந்தது. அப்ப சீதையினுடைய அனுகிரகத்தால் உயிர் போக வேண்டிய காக்காவுக்கு ஒரு கண்ணு மட்டும் போய் மன்னித்து விட்டு விட்டார். இது சரணாகதி சாஸ்திரத்தை முக்கியமானது, காக்காசுர விற்த்தாந்தம் என்று பெயர். இது பிற்பாடில் சுந்தரகாண்டத்துல சீதாதேவி ஹனுமானுக்கு இது அடையாளமா சொல்றா. அதுதான் ராமாயணத்துல இருக்கு. வால்மீகியின் ராமாயணம், வியாசரின் பாரதம், மகரிஷிகளின் அந்த ஸ்மிருதிகள், வேதத்தில் உள்ள கருத்துக்கள், வேதாந்தம், இது அத்தனையின் சுருக்கம் தானே 4000 திவ்ய பிரபந்தம். வால்மீகி சீதா பிராட்டி இந்த அடையாளத்தை ஹனுமான் கிட்ட சொல்ற மாதிரி அமைச்சிருக்கா. ஆனா பெரியாழ்வார் பாசுரத்துல எப்படி இருக்கு? ஹனுமான் திருவடி சீதா பிராட்டி கிட்ட இந்த காக்காசுர விற்த்தாந்தத்தை சொல்ற மாதிரி இருக்கு. சித்திரகூட திருப்ப சிறுக்காக்கை முலை தீண்ட, அம்மா நீங்க 2 பேரும் சித்திரகூடத்துல இருக்கும் போது சிறுக்காக்கை காக்கா ஒன்று தீண்ட அத்திரமே கொண்டெறிய அனைத்துலகும் திரிந்தோடி, அது எல்லா இடத்துலயும் சுத்தி முத்தி வந்துதான் வித்தகனே ராமாவோ சரணாகதி பண்ணி நான் ராமர் கிட்ட நின்ன பயம் என்றழைப்ப காத்தருள் ராமா,
அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததும் ஓர் அடையாளம். அப்ப ராமர் வந்து ஒரு கண்ணை எடுத்துட்டாராமே அதனோடது அப்படின்னு திருவடி சொல்ற மாதிரி இருக்கு இந்த பாசுரம். அங்க சீதா சொல்ற மாதிரி இருக்கு மூலத்துல, இங்க ஹனுமான் சொல்ற மாதிரி இருக்கு சீதை கிட்ட பிரபந்தத்துல. சுவாமி அப்படின்னா விருத்தமா இருக்கோ? அதுக்கு சில பேர் என்ன சொல்வா, இல்ல இல்ல இப்ப நம்ம வால்மீகி ராமாயணத்தை படிக்கிறது இந்த யுகத்து ராமாயணம், இப்ப ஆழ்வார் சொல்லி இருக்கிறது போன சதுர்யுகத்திலே நடந்த ராமாயணம், அப்படி எல்லாம் அர்த்தம் சொல்லக்கூடாதுன்னு. எங்க பிராச்சாரியன், எங்க ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியன் உத்தமூர் வீரராகவாச்சாரிய சுவாமின்னு பேர், பிரசித்தமானவர், அபிநவ தேசிகன் என்று கொண்டாடப்பட்டவர். அவர் 4000 பிரபந்தத்துக்கும் பெரியவாச்சான் பிள்ளை எப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்காரோ அவரும் பிரபந்த ரக்ஷா அப்படின்னு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதுல இதுக்கு அழகான ஒரு சமாதானம் சொன்ன கேட்டுங்க. முக்கியமா இது கொஞ்சம் புரியறது கஷ்டம் கிடையாது, ஆனா நீங்க கூர்மையா இருந்து கேட்டால்தான் புரியும். ஏனோதானோ அப்படின்னு கேட்டா புரியாது. அதனால இப்ப நான் 3 ஸ்லோகங்கள் சேவிக்கிறேன். உத்கர்ஷ்யந்தாம் ச ரசனாம் க்ருத்தாயாம் மை பக்ஷிணே சம்ஸ்ரமானே ச வசனே ததோ திருஷ்டா த்வயா இஹி அகம். இப்போ சீதா பிராட்டிக்கும் ஹனுமானுக்கும் ஒரு வார்த்தாலாபம் நடக்கிறது இல்லையா, ஒரு டயலாக். அப்ப சீதா பிராட்டி ஹனுமான் கிட்ட அப்படியே மனம் திறந்து பேசுறது, ஓப்பன் மைண்ட், அப்படியே மனம் திறந்து பேசுறதுன்னு சொல்றா பாருங்க, மனம் திறந்து பேசுறா. அப்ப பேசும்போது ஒரு அடையாளம் சொல்றான்னு என்ன பாருங்க, இந்த காக்காசுர விற்த்தாந்தம். அந்த விற்த்தாந்தத்தை சொல்லும் போது ஒரு சூக்ஷ்மம் இதுல இருக்கு. ஹனுமான் கிட்ட பேசும்போது என்ன பண்ணி விடுறா, எப்படி சொல்லியிருக்கணும், நானும் ராமனும் சித்திரக்கூடத்துல இருக்கும்போது காக்கா வந்தது, காக்கா வந்து அழகால என்னுடைய மார்பகத்தை தீண்டியது, அந்த காக்காவை ராமன் ஒரு தர்பத்தால் அடித்தார், அது எல்லா இடத்துக்கும் போயிட்டு மறுபடியும் விழுந்தது, இப்படிதானே சொல்லியிருக்கணும். அவ அப்படி சொல்லல. என்ன சொல்றா, உத்கர்ஷ்யந்தாம் ச ரசனாம் க்ருத்தாயாம் மை பக்ஷிணே சம்ஸ்ரமானே ச வசனே ததோ திருஷ்டா த்வயா ஹி அகம். அதாவது என் ராமா, உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ உன் தலையை மடி மேல வச்சு படுத்துட்டு இருந்தே, அப்போ என்னுடைய மார்பை ஒரு காக்கா அழகால தீண்டும் போது என்னுடைய வஸ்திரம் கொஞ்சம் நழுவி நழுவி கீழே விழற மாதிரி இருக்கு, அந்த ருதிரத்தின் அந்த கனம் தாங்காமல். அப்போது நான் உன்னால் பார்க்கப்பட்டேன். இப்ப எல்லாம் பாருங்க, ராமன் எதிர்க்கு, இப்போ ராமன் எதிர்க்க நின்னா எப்படி பேசுவோம் சீதை, ராமா உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம 2 பேரும் சித்திரக்கூடத்துல இருக்கும்போது அப்படின்னு பேசுற மாதிரி தானே இருக்கு. ஃபர்ஸ்ட் பர்சன் கிட்ட பேசுற மாதிரி தானே இருக்கு. ஐ வாஸ் டோல்டு பை யூ, யூ வேர் தேர் வித் மீ, இப்படி எல்லாம் சொன்னா எதிர்க்க ஹனுமான் அங்க வச்சு பேசுற மாதிரியே தெரியல. இது ஒரு பாகமா. இப்ப இந்த முழு விற்த்தாந்தத்துல சீதை முதல் பாகம் எப்படி சொல்றா, ராமா நீயும் நானும் சித்திரக்கூடத்துல இருக்கும்போது அப்படின்னு ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நாளி அந்த சம்பவத்தை சொல்லிக்கொண்டே வரும்போது அடுத்த ஒரு ஸ்லோகம் வருகின்றது. அது என்னன்னு சேவிக்கிறேன். ஹினஸ்து தக்ஷிணாக்ஷித்வஸ்தர இத்யத சோப்ரவீத் ததஹ தஸ்ய அக்ஷி காக்கஸ்ய ஹினஸ்தி ஸ்ம ச தக்ஷிணம் தத்வா ச தக்ஷிணம் நேத்ரம் பிராணேபியஹ பரிரக்ஷிதஹ. அப்போ சொல்றா என்னன்னா, அந்த காக்காவை வந்து அந்த தர்பையால் அடிச்சோம்னா அது எல்லா உலகத்துக்கும் போயிட்டு திரும்பி வருது. அப்ப அந்த காக்கா சொல்லித்தான், என்னுடைய வலது கண்ணை நீ அடித்து விடு ராமா. அதாவது ஹினஸ்து தக்ஷிணாக்ஷித்வச்சர, தக்ஷிணன்னு சொன்னா ரைட், என்னுடைய ரைட் ஹேண்ட் கண், ரைட் சைட் கண்ணை அடிச்சுடு அப்படின்னு கொடுத்தான். அப்புறம் ராமன் வந்து அந்த குஷ தர்பையின் அந்த ஆறி போன குச்சி இருக்கு பாருங்க, நல்லா காஞ்ச குச்சி, அதை வச்சு நல்லா குத்தி விட்டாராம். அப்ப அந்த காக்காவுக்கு உயிரும் கிடைச்சுடுத்து, செய்த குற்றத்துக்கு தண்டனையும் கிட்டிட்டு. இப்ப எப்படி இருக்கு, இப்போ ஃபர்ஸ்ட் பர்சனை வச்சு சொல்லல, ராமா நீ அந்த தர்பை எடுத்தியே, அப்ப அந்த காக்கா சொல்லிட்டு அப்படி சொல்லல. ஹனுமான் நாங்க அங்க இருக்கும்போது அந்த காக்கா அப்படி சொல்லிட்டு உடனே ராமர் என்ன பண்ணாரு தெரியுமோ, அந்த தர்பை எடுத்து காக்கையினுடைய கண்ணை குத்தி விட்டார். இப்படி சொன்னா. முதல்ல எப்படி சொன்னா, ராமா நம்ம 2 பேரும் இருக்கும்போது, ருதிரம் கொட்டும் போது, என் வஸ்திரம் நழுவும் போது நீ இருந்தாய், நான் உன்னால் பார்க்கப்பட்டேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பர்சன் கிட்ட சொல்ற மாதிரி இருக்கு. ஹனுமான் நாங்க 2 பேரும் அங்க இருக்கும்போது காக்கா வந்து என்னுடைய ரைட் சைட் கண்ணு, தட்சிண இதரம், அந்த தட்சிண கண்ணை நீ எடுத்துருன்னு சொன்ன உடனே ராமர் எடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இப்ப கதாபாகத்தை முடிக்க போறா. அப்போ ஒரு ஸ்லோகம், ஏவமஸ்திரவிதாம் சிரேஷ்டா சத்வவான் பலவான் அபி கிமர்த்தம் அஸ்திரம் ரக்ஷசு ந யோஜயசி ராகவ. இப்ப முடிக்க போறா.
அப்ப சொல்றா சீதை, ராமா அன்னைக்கு ஒரு காக்கா என்ன அழகால தூண்டுடுத்தோங்கிறதுக்காக நீ அன்னைக்கு கோபம் அடைஞ்சு அதனுடைய கண்ணை எடுத்து பிரம்மாஸ்திரத்தெல்லாம் வெட்டியே, இவ்வளவு நாளா நான் உன்னை பிரிஞ்சிருக்கேனே, இவ்வளவு அஸ்திர சஸ்திர ஞானத்தோடு கூடிய ராமா என்னை மீட்க வேண்டும் என்கின்ற இச்சை உனக்கு இல்லையா? பாருங்க, ஒரே காக்காசுர விருத்தாந்தத்தை சொல்ல ஆரம்பிக்கும் போது ராமா உன்கிட்டன்னு ஃபர்ஸ்ட் பர்சன்ல சொல்றா, முடிக்கும் போது ராமா நீ என்னை காப்பாத்த மாட்டியாங்கிறா. நடுவில் அந்த காக்காவுக்கு கண்ணை எடுத்த பாகம் எல்லாம் சொல்லும் போது நானும் ராமரும் அங்க இருக்கும்போது தேர்ட் பர்சன்ல சொல்றா. ஏன் அப்படி சொல்றா அப்படின்னு வியாக்கியாத்தா உத்தமூர் சுவாமி இங்க பிராச்சாரியன் கேட்டார். அதற்கு சமாதானம் சொன்ன, தேர்ட் பர்சன்ல சொல்றான்னா அப்படின்னா அந்த பாகம் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கும். காக்கா வந்தது, அதனுடைய ஒரு கண்ணு போயிடுத்து அப்படிங்கிறது ஜெகத் பிரசித்தம். கண்ணு போயிடுத்துனா பிரத்யக்ஷ பிரமாணம் இல்லையா? இந்திரன் எல்லார்கிட்டையும் போய் சொல்லியிருப்பான், என் குழந்தை கேஸ்ல மாட்டினுட்டான், ஒரு கண்ணு போயிடுத்து. அதனால ராமன் மூலமாக கண்ணு போயிடுத்துங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே, அதை தேர்ட் பர்சன்ல சொல்லிட்டா. இவ வஸ்திரம் நழுவியது, ருதிரம் வந்தது, ஏன் ராமா நீ என்ன ரட்சிக்கல அப்படின்னு சொன்னதெல்லாம் மற்றவாளுக்கு தெரியாது, அது அவளுக்கும் அவனுக்கும் மட்டும்தானே தெரியும். அதனால இப்போ எதெல்லாம் பொதுவாக எல்லாருக்கும் தெரியுமோ அதை வால்மீகி தேர்ட் பர்சன்ல சொல்லிட்டார். கண்ணு போயிடுத்து, அந்த காக்காவுக்கு ஒரு கண்ணு போயிடுத்து, குஷ தர்பையை எடுத்து ராமர் இப்படி செய்தார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தேர்ட் பர்சன்ல சொல்லிட்டார். எது சீதைக்கும் ராமனுக்கும் மட்டும் தெரியுமோ அதை ஃபர்ஸ்ட் பர்சன்ல சொன்னார். இப்ப திருவடி சொன்ன பாசுரத்தை பாருங்க. சித்திரகூட திருப்ப, சித்திரக்கூட்டத்துல இருக்கும் போது ராமர சீதையும் சித்திரக்கூட்டத்துல இருந்தான்னு சொல்றது, இது ராமனுக்கும் சீதைக்கும் மட்டும் தெரிஞ்ச விஷயம் இல்லையே, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. சித்திரகூட திருப்ப, சிறுகாக்கை முலை தீண்ட, முலையை ஒரு காக்கா தீண்டியது அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. இப்ப அந்த இந்திரனுடைய பிள்ளை காக்காக்கு ஒரு கண்ணு போயிடுத்துனா எல்லாரும் கேட்பாளோ, என்ன தப்பு பண்ண அப்படின்னா முலையை தீண்டித்துன்னு சொல்ல வேண்டியது தானே. அத்திரமே கொண்டெறிய அனைத்துலகும் திரிந்தோடி. இப்ப யோசிச்சு பாருங்களேன், அந்த காக்காவை பிரம்மாஸ்திரத்தால ஒரு தர்பாஸ்திரத்துல போட்டு அடிச்சுட்டார் ராமர். அது எல்லா உலகமும் காப்பாத்துங்கோங்கிறது. உடனே மீடியா எழுதியிருக்காதா, இந்திரா சன் இஸ் சர்ச்சிங் ஃபார் மர்சி, இந்திரா சன் இஸ் சர்ச்சிங் ஃபார் அசைலம்னு எழுதியிருக்க மாட்டாளா? இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. வித்தகனே ராமாவோ நின் அபயம் என்றழைப்ப, ராமன் கிட்ட மன்னிப்பு கேட்ட பிறகும் அதற்கு ஒரு கண்ணு போயிடுத்து அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. ஏன்னா காக்காக்கு ஒரு கண்ணு போறவன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமே. அதனால அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததும் ஒரு அடையாளம். இதெல்லாம் ராமாயணத்துல எது தேர்ட் பர்சன்ல சொல்லியிருக்காளோ சீதை, அதிலேருந்து எடுக்கப்பட்ட பாகம். அப்படின்னா விருத்தமா ஆழ்வார் ஒண்ணுமே சொல்லல, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சீதையே ஹனுமான் கிட்ட இந்த விஷயம் எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படின்னு சொன்ன விஷயத்தை தான் சொல்லியிருக்க. எது அவளுக்கும் ராமனுக்கும் மட்டும் தெரியுமோ அதை ஹனுமான் வாயிலாக சொல்லவில்லை. அதனால இந்த பாசுரம் ராமாயணத்துக்கு உட்பட்டதே அப்படின்னு உத்தமூர் சுவாமி எடுத்தார். என் சுவாமி, ஒரு பாசுரத்துக்கு இவ்வளவு நாள் அர்த்தம் சொன்னேடா, ரொம்ப சுலபமா நான் சொல்லியிருக்கேன். அதுக்கும் மேல அவர் வியாக்கியானம் எழுதியிருக்கார். நமக்கு இன்னும் மேல மேல போகணும், இன்னும் எத்தனையோ ஆழ்வார்கள், எவ்வளவோ பிரபந்தம் இருக்கு. அடுத்தது இப்ப ராமாயணத்திலேருந்து பார்த்தோம். அயோத்தியா காண்டத்துல அவ காட்டுக்கு போனது, ஆரண்யா காண்டத்துல அந்த காகாசுரன் வந்தது. இப்போ யுத்த காண்டத்துல ஒரு கட்டம் என்னன்னா, விபீஷண ஆழ்வான் ஹனுமான் லங்கையை எரித்த பிறகு ராவணன் ஒரு சபையை கூட்டுகின்றார். இப்ப நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்கிறான். அப்ப லக்ஷ்மணன் சொல்றான், கும்பகர்ணன் சொல்றான், இந்த கேள்வியை நீ சீதை கடத்துறதுக்கு முன்னாடி கேட்டுருக்கணும். என்ன பண்ணட்டும் பண்ணிட்டு சொல்லியிருந்தாலும் நாங்க சொல்லியிருப்போம், வேண்டாம்ப்பா கடத்தாதே. கடத்தி முடிச்சு குரங்கு வந்து ஊரை எரிச்சு எல்லாம் முடிஞ்ச பிறகு இப்ப என்ன பண்ணட்டோம்னு கேட்கறியே அப்படின்னு சொல்லும் போது ராவணன் மறுக்கின்றான். என்னால சீதையை விட முடியாது, சீதைய ராமன் கிட்ட கொடுத்து விடு அப்படின்னு சொல்றத தவிர்த்து வேற என்ன பேசலாமோ பேசுவோம். அப்ப விபீஷணன் சொன்னா, இத பாரு, சீதைய நீ அவகிட்ட கொடுக்கணும்னு சொல்றது நான் ஏதோ தர்ம நியாயத்தை வச்சு சொல்லல. எப்போ இந்த சீதை அவளுடைய காலை நம்ம ஊர்ல எடுத்து வச்சாலோ அன்னிலேருந்து பாரு உனக்கு எல்லா சம்பவங்களும் இப்படிதான் இருக்கு. ஒரு குரங்கு வந்து ஏதோ ஒரு தேசத்திலேருந்து வந்து, இதெல்லாம் செக்யூரிட்டி பிரீச் தானே. இப்ப லங்கை என்னும் நாட்டுக்குள்ள யாராவது வரணும்னா விசா பாஸ்போர்ட்லாம் காமிச்சுட்டு வரணும். மத்திய ராத்திரியில சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி ஒரு குரங்கு வருது போர்து, கதலி பணத்தெல்லாம் எரிச்சுட்டு ஒம்பிள்ள அக்ஷகுமாரனை கொன்னும் லங்கைய தகதகான்னு எரிச்சுட்டு போயிடுது. இதை விட துஷ்சகுணம் நம்ம நாட்டுக்கு தேவையா? குபேரனால் அமைக்கப்பட்ட ஸ்வர்ணபுரி ஹேமபுரி இந்த லங்கா. சௌக்கியமாக ஜலதுர்க வனதுர்க வாயு துர்க்கங்களோடு கூடியது. ஜலதுர்க சுத்தி ஜலம், அதுவே ஒரு கோட்டை. ரெண்டாவது கிரிதுர்கம் சுத்தி மலை, ரெண்டாவது கோட்டை. மூணாவது வனதுர்கம். We are amidst the oceanic waters, the tall hills and the forests.
அப்படி கோட்டையாக இருக்க வேண்டிய லங்கையில ஒரு குரங்கு அசால்ட்டா வந்து எல்லாம் எரிச்சுட்டு போயிடுத்தே ராவணா. இந்த சீதை எப்ப காலடி எடுத்து வச்சாலோ அன்னிலேருந்து துஷகுணங்கள் அப்படின்னு விபீஷணன் சொல்லிவிட்டார். அதை சொல்லியும் ராவணன் ஒண்ணு கேட்டுற போறது இல்ல. இது ஒரு பக்கம் இருக்கு. எல்லாம் சௌக்கியமாக முடிந்து விட்டு ராமனுடைய குலதனமான ரங்கநாயகி தாயார் ரங்கநாதன் எம்பெருமானை குலதனத்தை ராமன் இக்ஷ்வாகு குலத்தை சார்ந்த தனத்தை விபீஷணனுக்கு கொடுத்து விட்டான். விபீஷணன் அதை சுமந்து கொண்டு இந்த மலக்கோட்டை பக்கமா இந்த சேஷபீட்டத்துக்கு வரார். அஸ்மத் குலதனத்தையான தேசிகன் எடுக்கிறார். அப்படி அந்த பெருமாளை எடுத்து கொண்டு வரும்போது பெருமாளை ஸ்தாபனம் செய்து பிரம்மாதிகள் வந்து பிரம்மோற்சவம் எல்லாம் தொடங்கி எல்லா மகாபுருஷர்களும் இந்த கோவிலை ஆதரித்துக் கொண்டு வந்தார்கள். லங்கைக்கு சென்று விட்டார் விபீஷணன். அப்ப பெருமாள் சொன்னார், கவலைப்படாத, உன்னோட நான் லங்கைக்கு வரணும்னு நினைச்சேன், முடியல. ஆனா நான் ஒன்ன பார்த்துட்டு தான் இங்கேருந்து சயனிப்பேன். தென் திசை இலங்கை நோக்கி விபீடனர்காய் தென் திசை இலங்கை நோக்கின்னு இருந்தார். யாரும் பக்தர்கள் இல்லை, ஒரு நாள் உற்சவாதிகளும் இல்லை, சாதாரண ஆராதனா. மத்தியானம் பெருமாள் தாயாருக்கு கொஞ்சம் ஆஸ்வாசத்துக்கு நாள் கிடைச்சது. ஓஹோ, நீ கொஞ்சம் பேசிக்கலாமே. அப்ப தாயார் கொஞ்சம் கால் பிடிக்கிறது நிறுத்திவிட்டார். இப்ப பெருமாள் திரும்பி கேட்டாராம், ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டார். எனக்கு ஒரே வருத்தமா இருக்கு அப்படின்னா ரங்கநாயகி தாயார், உமக்கு வருத்தமாக இருக்கின்றதா? துக்க நிவாரிணி, தாரித்ர துவம்சினி நீ, தாரித்திரத்தை போக்குபவள் நீ, ஸ்ரீதேவி நீ, எல்லாம் வல்ல ஞானத்தையும் அருளையும் ஐஸ்வர்யத்தையும் பாலிப்பவள் நீ, உனக்கேமா வருத்தம்? இல்ல, நான் என்ன இருந்தாலும் நீங்க ராமனா பிறக்கும் போது நான் சீதையாக பிறந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். கஷ்டப்பட்டதை ஏமா நினைச்சு பாக்குறேன். இது பாருங்க, மத்தவா எனக்கு கஷ்டம் கொடுத்ததோ என் கர்மாவனால நான் கஷ்டப்பட்டதோ அந்த ஜன்மத்தை விடுவோண்ணா. ஆனா ஒண்ணும், இங்க பக்தன் பக்தன்னு சொல்லிட்டு இருக்கேளே விபீஷணன், அவன் எவ்வளவு தீங்கு என்னை பத்தி பேசிவிட்டான் தெரியுமா? நான் என்னவோ கால் எடுத்து வச்சேனா அன்னிலேருந்துதான் துஷகுணமா லங்கையில இப்படி சொல்லிவிட்டான்னா. பாக்யாத லக்ஷ்மி பாரம்மா என்று ஒரு பக்கம் சொல்றா. வாமாலட்சுமி வாமாலட்சுமி லக்ஷ்மி பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது நானாக தனிச்சிறையில் விளப்புற்ற கிளிமொழியாள் என்று நான் லங்காபட்டினத்துக்கு செல்லும் போது என்ன பார்த்து அப்படி சொல்லிவிட்டான்னா. அதுக்கு பெருமாள், விபீஷணனா, சிச்சி, என்னுடைய அடியவன் விபீஷணன் அப்படி பண்ணியிருக்கவே மாட்டான். நான் நீங்க எடுத்து பாருங்க, எந்த புஸ்தகம் வால்மீகி ராமாயணம் நியூவஸ்ட் எடிஷன் கீதா பிரஸ் கோரக்பூரம் வேணா எடுத்து பாருங்க, யுத்த காண்டத்துல சொல்லியிருக்கார், சர்க்கத்துல சொல்லியிருக்கார். நான் வந்ததுனாலதான் கிடையாது மாதிரி பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்கும். ஏன்னா ராமாயணம் வால்மீகி ராமாயணத்தில் உள்ள அத்தனை எடிஷன் புஸ்தகத்தையும் எடுத்து பாருங்கன்னா அந்த ஸ்லோகம் இருக்கும். இருக்காதுமா, உங்க அடியவர் பண்ணிருக்கான்னு சொல்றேன், பண்ணிருக்க மாட்டார்மா, பண்ணிருக்காருன்னு சொல்றேன், சரி உனக்காக சொல்றேன், அப்படியே அவன் பண்ணிருந்தாலும் உன் நல்லத்துக்காகத்தான் பண்ணிருப்பார் லக்ஷ்மி. ஏன்னா எப்படி சொன்னா அந்த ராவணன் விடுவான்னு பார்த்து உன் மேல பழிய தூக்கி போட்டாலாவது நாட்டுக்கு துஷகுணம், செல்வத்தை எல்லாம் இழந்து விட்டோம், அகால மிருத்யு இப்படி எல்லாம் சொன்னாலாவது உன்னை விடுவானான்னு பார்க்கறதுக்கு சொல்லியிருப்பான். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், உங்க உபன்யாசங்கள்லாம் கேட்டா என்னவோ பெருமாள் தண்டனைக்கு காத்துட்டு இருக்கா மாதிரியும் ஸ்ரீ மகாலட்சுமி ஜீவாத்மாவின் சார்பாக சிபாரிசு பண்ற மாதிரி தான் சொல்லுவேள். இது மாற்றியில இருக்கு, என்னவோ பிராட்டி தப்பு சொல்லி பெருமாள் சமாதானப்படுத்துற மாதிரி இருக்கே, இது ஒரு நாடகம்னு வியாக்கியாத்தா எடுக்கிறார். என்னன்னா, இப்போ லெட்ஸ் இமேஜின் யூ ஆர் கெட்டிங் இன்டு a நியூ ஹவுஸ். புது வீட்டுக்குள்ள போறேன், நல்ல தஞ்சாவூர் பெயிண்டிங், பிரமாதமான படம், அதுல வந்து நல்லா பெருமாள் வந்து அந்த வெண்ணெயை எடுத்து சாப்பிட்றார். அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு படம் பரம்பரையா இருக்கு. அந்த படத்தை நீங்க மாட்டணும், நல்ல ஹெவி போட்டோ. இப்ப அதுக்கு ஏத்தாப்புல ஒரு இடத்துல ஆணி அடிக்கணும். பழைய வீடா இருக்கு, ஆணி அடிச்சுடுறேன். ஏன்னா நீங்க புதுசா வாங்கியிருந்தாலும் பழைய வீடா இருக்குமே, நல்லா ஆணி அடிச்சுடுறேன். ஆணி அடிச்ச உடனே யாரும் உடனே படத்தை மாட்ட மாட்டா. என்ன பண்ணுவா, ஆணி அடிச்ச உடனே ஒரு தடவை ஆட்டி பாப்பா. என் சுவாமி, ஆட்டினா அது வெளியில வந்துடாதா, கஷ்டம் இல்லையா? அவ ஆட்டுறது எதுக்குன்னா ஆட்டி பார்த்தாதான் தெரியும் இது நன்னா உள்ள போயிருக்கா, இல்லாட்டா ஆடி எடுத்தானே என்ன பண்றது, மேல 2 தட்டு தட்டி அதை உள்ள நல்லா ஸ்டிஃபா நிக்க வைக்கணும். அந்த மாதிரி பிராட்டியானவள் காலங்காலமா யுகமா பெருமாளுக்கு போதனை பண்ணிட்டு இருக்கா. அடியவர்கள் நல்லவர்கள், பக்தர்கள் நல்லவர்கள், நம் குழந்தைகள் சுவாமி அவர்கள் ஏதோ 1-2 தப்பு பண்ணா மன்னிச்சிருங்கோ சுவாமி அப்படின்னு ஆணி அடிச்சு 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 நித்யாஜாத நிகிரகாயின் இருக்கக்கூடிய பிராட்டி பெருமாள் மனசுல ஏத்துறா. ஆனால் பெருமாள் மனசுக்குள்ள ஏறி இருக்கான்னு எப்படி பாப்போம், அதனால மாத்தி சொல்றா. இது பாருங்க, அடியவர்கள் தப்பு பண்ணிருக்கா. இப்ப ஒருவேளை பெருமாள், ஆமாண்ணா ரொம்ப தப்பு பண்ணிருக்க, கரெக்டா வாஸ்தவமா சொல்ற மகாலட்சுமி, now you are back on the right track, I am telling you they have committed mistakes, I am going to punish them அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா
இவ ஆணி அடிச்சது நன்னா அடிக்கலன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணிப்போம், ஏதோ நான் 2 வார்த்தை சும்மா நீங்க ஒழுங்கா இருக்கேடா இல்லையான்னு பாக்குறதுக்காக அடியவர்கள் மேல தப்பு சொன்னா என்னோட சேர்ந்து நீங்க என்ன ஜாலரா அடிக்கிறடா பாருங்க, குழந்தைகளை ஏதாவது படுத்தினேன்னு தெரியும் அப்படின்னு மாத்திப்போம். ஆனா இன்னைக்கு பெருமாள் மாத்தி என்ன சொல்ற, என் அடியவர்கள் அப்படி செய்ய மாட்டா அப்படின்னா இதுக்கு ஸ்தூணா நிகர நியாயம்னு பேர். ஒரு பந்தலை இட்டு அது நன்னா இருக்கா இல்லையான்னு அசைஞ்சு பாக்குற மாதிரி தாயார் பாக்குறாளாம். அந்த வார்த்தாலாபம், அவ 2 பேருக்கும் நடந்த பேச்சு, அந்த பேச்சினால் வந்த முடிவு விபீஷணன் பெற்ற பேரு, இது அத்தனையும் ஆழ்வார் ஒரு பாசுரத்துல சாதிக்கிறார். தன் அடியார், அதாவது தன் அடியவர்கள் பக்தர்கள், திறத்தகத்து அவர்கள் பால், தாமரையாள் தாமரையில் வீற்றிருக்கக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமி ஆகிலும் சிதகுரைக்கு மேல், அவளேயாக இருந்தாலும் குற்றம் சொன்னாலும் என்னடியார் அது செய்யா. பெருமாள் சொல்லுவாராங்க, அடியவர்கள் அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டா. செய்தாரே, ஒருவேளை பண்ணியிருந்தா கூட நன்னு செய்தார் என்பர் போலும், பண்ணிருந்தாலும் நல்லத்துக்காக தான் பண்ணிருப்பா. மண்ணுடை விவீடனர்கா மதில் இலங்கை திசை நோக்கி மலர்கண் வைத்த என்னுடைய திருவரங்கற்கன்றியும் மற்றொருவர்காள் ஆவரே என்று தென்திசை இலங்கை நோக்கி விபீஷணாழ்வானை கட்டாட்சிக்க வேண்டிய என் திருவரங்கநாதன் எல்லா அடியவர்களுக்கும் அனுகிரகம் செய்வானே என்ன ஆழ்வார் எடுக்கின்றார். மறுபடியும் இந்த பாசுரத்தை சேவிச்சு, அழகான பாசுரம். தன்னடியார் திறத்தகத்து தாமரையாள் ஆகிலும் சிதகுரைக்கு மேல், என்னடியார் அது செய்யார் செய்தாரேல் நன்று செய்தார் என்பர் போலும், மண்ணுடைய விவீடனர்கா மதில் இலங்கை திசை நோக்கி மலர்கண் வைத்த என்னுடைய திருவரங்கற்கன்றியும் மற்றொருவர்காள் ஆவரே என்று திருவரங்கநாதன் இருக்கும் போது மத்தவா கால நான் எதுக்கு போய் விழணும், அவன் தான் சர்வலோகேஸ்வரன் என்று 3 பாசுரங்களால் குறிப்பிட்டாள். இப்ப அடுத்த ஒரு கட்டம் சேவிக்கிறேன். இது எங்கன்னா இப்ப மறுபடியும் ஆழ்வாருடைய சரித்திரத்துக்கு வரணும். பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்தார், வளர்ந்தார், கிருஷ்ணனிடத்தில் ஆழுங்கால் பட்டிருந்தார், கிருஷ்ணருடைய அந்த பால லீலைகளை எல்லாம் அனுபவித்து அதை பாசுரங்களாக பாடி மற்ற ராமாயணத்துக்குள்ளெல்லாம் பிரவேசம் பண்ணி பாடியிருக்கார் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நம்ம மதுரை அம்பதிக்கு போகணும். மதுரை அம்பதிக்கு போனேன்னா, மதுரைங்கிறது ரொம்ப இப்பவும் பெரிய சிட்டி, அந்த காலத்து ரொம்ப முக்கியம் இல்லையா. இந்த மதுரை அம்பதியில ஆண்டு வந்த ஒரு ராஜா, அந்த ராஜா இரவு வேளையில் ஒரு எப்படி ஊரெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு ஸ்பைங் பண்ணுவா பாருங்க. ராஜாக்கள்லாம் ராத்திரி வந்து அப்படி மஃப்டின்னு இப்ப சொல்ற மாதிரி போயிட்டு ஓஹோ எல்லா ஊர் மக்களும் நல்லா இருக்காளான்னு பாப்பா. அப்போ வெவ்வேறு நாடுகள் வெவ்வேறு மாநிலங்கள்ல இருந்து பக்தர்கள்லாம் வருவா. அதுல வட மாநிலத்திலேருந்து வந்த ஒரு பக்தர் இந்த திருமாலிருஞ்சோலை எம்பெருமான் அழகர் கோவில்ல இருக்கக்கூடிய சுந்தரராஜ பெருமாளை சேவிச்ச உடனே ஒரு ஸ்லோகத்தை, அதனுடைய கருத்தை உதாகரிக்கிறார். இந்த ஸ்லோகம் பிற்பாடத்தில் வந்த ஸ்லோகம். இது வந்து கூரத்தாழ்வான் சுந்தரபாகுஸ்தவத்தில் அனுகிரகிச்ச ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரத்தின் கருத்தை அவர் பாடுகின்றார். ஸ்தோத்திரம் என்னன்னு பார்ப்போம். ஏதே தே பத சுந்தராஹ்வயஜுஷஹ பாதாரவிந்தே சுபே என்னிர்நேஜ சமுத்திதத்ர பதகா ஸ்தோத்ரஸ்து கிஞ்சித் கில திரிபதகா. திரிபதகான்னு சொன்னா கங்கை, திரிபதகா. ஏன்னா பெருமாள் உலகை அளக்கும் போது, திரிவிக்கிரமனாக உலக அளக்கும் போது அவருடைய ஒரு திருவடியானது சத்தியலோகத்துக்கு சென்றது. பிரம்மா பார்த்தார், சரஸ்வதி தேவி பார்த்தார், மாமனார் வந்துட்டார், உங்க அப்பா வந்துட்டாருன்னா திருமஞ்சனம் பண்ணுங்கோ, அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனியம் எல்லாம் பண்ணுங்கோ. கமண்டலூல இருக்கக்கூடிய ஜலத்தை எடுத்து, கங்கா ஜலத்தை எடுத்து பெருமாளுக்கு திருவபிஷேகம் செய்தார். யாரு? சாக்ஷாத் பிரம்மதேவன். அதுல இருக்கக்கூடிய ஜலம்தான் கீழே விழுந்து சிவபெருமானுடைய சிரசில் பட்டு கங்கா, பாகீரதி, அலகநந்தா, கங்கை, நந்தினி என்கின்ற பெயரோடு வடதேசத்தில் உள்ளது. ஆனா பெருமாளுடைய சிலம்பு, திருவடியை இப்படி திருமஞ்சனம் பண்ணா சிலம்புல ஒரு துளி ஜலம் படுமோனோ, அதுல ஒரு துளி ஜலம் பட்டு அது தெரிச்சு ஒரு மலையின் குன்றின் மீது விழுந்தது. அந்த மலைக்குன்றுதான் பழமுதிர் சோலைக்கு மேல இருக்கக்கூடிய மலை. அழகர் கோவில் விஷபாத்ரின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மலை, அந்த மலையின் உச்சியில் தான் அந்த நீர்த்துளி குதித்து அங்கிருந்து வந்தது. அப்படின்னா அங்கிருந்து வந்தது வட மாநிலத்து கங்கை, இது நமக்கும் வந்தது ஒரு கங்கை. ஆனா சிலம்பில் பட்டு வந்தது இல்லையா, அதனால சிலம்புக்கு நூபுரம்னு பேர். அதனால சிலம்பாறு, சிலம்பில் பட்டு வந்த ஆறு சிலம்பாறு, நூபுரத்தில் பட்டு வந்த கங்கை நூபுர கங்கை. 2 பெயர், சிலம்பாறு, நூபுர கங்கை. ஆனா 2மே கங்கை தானே. அதனால என்னிர்நேஜ சமுத்தித திரிபதகா கோத்ராஸ்து கிஞ்சித் கில தத்தே சௌஷிரசா த்ருவஸ்தத பரம் ஸ்தோத்ரோ பவானிபதி யஸ்யஸ்யாகல நந்திகேதி நிஜகுர் நாமை வமன்னர்த்தகம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அதாவது அப்பேற்பட்ட சுந்தரராஜ பெருமாளுடைய பெருமை என்ன என்றால், அந்த மலை, அந்த மலைக்கே பெருமை ரிஷபாத்ரி, அதுல நூபுரகங்கை, பிரம்மாவின் கமண்டலம்,
பவானிபதி அதாவது சிவபெருமானுடைய சிரசு அத்தனையுடன் சம்பந்து கொண்ட சிலம்பாறு திரிபதகா நூபுர கங்கை இருக்கக்கூடிய இடம். அப்படின்னா வட மாநிலத்துக்காரர் தெற்கு தேசத்துக்கு வந்து அழகர் கோவில் இருக்கக்கூடிய கங்கையை போற்றி பாடுகின்றார். அவருக்கு சட்டுன்னு தம் ஞாபகம் இருக்கு. நம்ம இப்போ வேற ஏதாவது ஊருக்கு போகணும்னு வச்சுக்கோ, அங்க போனோம்னா அந்த ஊர் நல்லா இருந்தாலும் சட்டு நம்ம ஊர் ஞாபகம் வரும். அதனால தன்னுடைய வடமாநிலத்து கங்கையும் பாடுறார். எந்த ஊர் கங்கை? நான் முன்னாடியே இதை பத்தி சொல்லியிருக்கேன். கண்டம் என்னும் கடிநகரே, தேவப்பிரயாகைன்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு இல்லையா, அந்த க்ஷேத்திரத்தை பத்தி ஒரு பாசுரம் இது பெரியாழ்வார் விண்ணப்பிச்சிருக்கார். அந்த பாசுரத்தை சேவிக்கின்றேன். அதிர்முகம் உடைய வலம்புரி குமிழ்த்தி அழல் உமிழ் ஆழி கொண்டெறிந்து அங்கெதிர் முக அசுர தலைகளை இடரும் எம் புருடோ இருக்கை சதுமுகன் கையில். சதுமுகன் சொன்னா சதுர்முகனான பிரம்மாவின் கையில் கங்கையின் பெருமை. சதுப்புயன் தாளில், சதுப்புயன் தாளில் 4 சதுர்புஜனாக இருக்கக்கூடிய நாராயணனுடைய தாளில் திருவடியில், பிரம்மாவின் கையில் பெருமாளின் திருவடியில், சங்கரன் சடையினில் தங்கி சிவபெருமானுடைய ஜட்டையில் தங்கி. அதனால மும்மூர்த்திகள் சம்பந்தம் பெற்றவள் கங்கா. பிரம்மாவின் கை, பெருமாளின் திருவடி, சிவபெருமானின் சிரசு. கதிர் முகமணி கொண்டழி புனல் கங்கை கண்டமென்னும் கடிநகரே. அப்பேற்பட்ட கங்கை திரிமூர்த்தி சாமியம் பெற்றவள், திரிமூர்த்தியின் அந்த வைபவம் பெற்றவள், திரிபதகா என்று போற்றக்கூடியவள், பாவத்தை ஒழிக்க வல்லவள். அவள் தேவப்பிரயாக என்னும் கண்டமென்னும் கடிநகரில் பிரவகிக்கின்றாளன்னோ. இது பெரியாழ்வாருடைய பாசுரம். அப்படின்னா வடமாநிலத்து கங்கையை தேவப்பிரயாகை பாசுரத்தை எடுக்கிறார் ஆழ்வார். அதே கங்கையானவள் சிலம்பில் பட்டு நூபுரத்தில் பட்டு ரிஷபாத்ரியான அழகர் கோவிலில் சஞ்சரிக்கக்கூடிய கங்கை ஆகாச கங்கையின் புகழை பாடுகின்றார். நமக்கு கூறத்தாழ்வார், முற்காலத்தை எல்லா ஆச்சாரியாலும் பாடியிருக்கா. அப்படின்னா அது வடமாநிலத்து கங்கை, தென்மாநிலத்து கங்கை. என்ன ஒரு சாமியம், என்ன ஒரு சாமியம், கங்கையின் வைபவமே வைபவம் அப்படின்னு இந்த வந்த ஒரு பக்தர் பேசுகின்றார். இதை ராஜா கேட்டு விட்டார். இது யார் இந்த ராஜான்னு சொன்னா, ஹிஸ்டாரியன்ஸ், ஹிஸ்டரிய ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வாழ்வுடைய கருத்து என்னன்னா, ஸ்ரீமர ஸ்ரீவல்லபன் அப்படின்னு ஒரு ராஜா 815 to 862 CE, அதாவது AD, அதாவது சங்கரர் சிங்கேரி மட்டத்தின் கணக்குப்படி ஆதிசங்கரர் 820 வரைக்கும் வாழ்ந்ததாக சொல்றா. அந்த 820 CE அப்புறம் இருந்த ஒரு ராஜா, அந்த டைம் பீரியட்னு வச்சுக்கோங்க, 815 to 862. அப்ப இருந்த இந்த பாண்டிய தேசத்து ராஜா. சுவாமி, ஆழ்வார்கள்லாம் முற்காலம் இல்லையா, 3000-4000 வருஷம் இல்லையா, அது குரு பரம்பரை படி, ஹிஸ்டரி படி இந்த டைம் ஆழ்வார்கள் இருக்காங்கிற அத்தனை பேரும் ஒத்துக்கிறார். டேட்ஸ் வேரியாருது. அதனால இந்த ராஜா அவர் தான் சஞ்சரத்துல இருந்தார். அவருடைய மூதாதையர்கள் அத்தனை பேரும் வைணவ சம்பிரதாயத்தில் இருந்தவர்கள். அதனால இந்த வல்லபதேவன், ஸ்ரீவல்லபன் பேரு, வல்லபதேவன் என்கின்ற ராஜா கங்கையின் புகழை போற்றி பாடின அந்த அடியவர்கிட்ட போய் கேட்கிறார், நீங்க வடமாநிலத்து கங்கையும் பாடிர்கள், தென் மாநிலத்து கங்கையும் பாடிர்கள், பாடும்போதே உங்களுடைய வைதுஷ்ய பூர்த்தியும் பக்தியும் தெளிவாக தெரிந்தது பக்தரே, அடியேனுக்கு ஏதாவது ஒரு நல்ல கருத்து சொல்ல முடியுமா? இது ராஜான்னு தன்னை சொல்லிக்கிறேன், ஏதோ சாதாரணப்பட்டவர். வந்தவரும் பார்த்தார், ஒரு ஸ்லோகமாக சாதித்தார். வருஷார்த்தமஷ்டௌ பிரயதேத மாசான் நிஷார்த்தமர்த்தம் திவசம் யதேத வார்த்தக்ய ஹேதோர் வயசானவேன பரத்ர ஹேதோர் இஹ ஜன்மனாச்ச. ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம். வருஷார்த்தம் அஷ்டௌ பிரயதேத மாசான். இப்போ ஒரு வருஷத்துல 12 மாசங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல பொதுவா ஒரு கணக்குப்படி 4 மாசங்கள் மழை பெய்யும். நீங்க உடனே சென்னையில 2 நாள் தான் பெய்யுறது, கேரளத்துல 8 மாசம் பெய்யுறது. பொதுவா ஒரு நம்பிக்கை உண்டு 4 மாசம். இந்த 4 மாதங்களுக்கு சாதுர்மாசியம் என்று பெயர். நீங்க கேள்விப்பட்டிருப்பேன். பொதுவா சன்னியாசிகள் வைஷ்ணவ சம்பிரதாயத்திலயோ ஸ்மார்த்த சம்பிரதாயத்திலயோ துவைத்தத்திலயோ சாதுர்மாசியத்துல பொதுவா சஞ்சாரம் வச்சுக்க மாட்டா. ஏன்னா அவளுடைய வண்டியோ அவளோ ஏதேனும் மிருகங்கள் மீது பட்டு விட்டால் மரணம் ஏற்படுமே. அதனால மழை காலத்துல நம்ம அந்த ஆசிரமத்திலேயே தங்கிவிடலாம் என்று தங்குவார்கள். இதுக்கு சாதுர்மாசியம்னு பேர். ஆனா அந்த 4 மாசத்துல மழை கொட்டுறது, வெளியில போய் சம்பாதிக்க முடியாதுன்னா சாப்பாடு தேவையானோ. 30 நாள் ஒரு மாசத்துக்குன்னு வச்சா 4 மாசம் அப்படின்னா 120 days ஐ நீட் ஃபுட். ஆனா மழை கொட்டுறது, வெளியில போய் சம்பாதிக்க முடியாது. அப்படின்னா இந்த 4 மாசம் நன்னா சாப்பிட்றதுக்கு பாக்கி 8 மாசம் நான் உழைச்சாகணும். மிஞ்சி இருக்கக்கூடிய 8 மாசத்துல எப்படி 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு. நீங்க உடனே சார் இரவிலும் உழைக்க முடியும் நைட் ஷிஃப்ட் போனா, அது விடுங்க. பகல்ல உழைக்க வேண்டியதுங்கிற கணக்குல பார்த்தா பாதி நாள் தான் உழைக்க முடியாது, பாக்கி பாதி தூங்கி போடுறோம். அப்படின்னா 8 மாசங்கள்ல 240 நாளா, 8 into 30, 8 3 are 24, 240 days. அந்த 240 daysல only half,
120 days தான் நான் உழைக்கிறேன், பாக்கி கணக்கு வச்சு பார்த்தா நமக்கு தூக்கம் போயிடுறதே. பாக்கி இருக்கக்கூடிய 4 மாசத்துல நான் முழிச்சுட்டு இருக்கேனோ தூங்கிட்டு இருக்கேனோ உழைக்க முடியாது. அப்படின்னா தூங்கக்கூடிய பகுதி அதை ஒரு பக்கம் ஒதுக்கி வைப்போம், உழைக்க முடியாத மழைக்காலம் ஒரு பக்கம், இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு 8 மாசம் உழைக்கிறோமே அது ஒரு பக்கம். வருஷார்த்தமஷ்டௌ பிரயதேத மாசான் நிஷார்த்தமர்த்தம் திவசம் யதேத, இப்படி எல்லாம் உழைக்கிறோம். வார்த்தக்கிய ஹேதோர் வயசானவேன, இதோட சேர்த்து இந்த 4 மாசம் உழைக்க முடியாதுங்கிறதுக்காக 8 மாசம் உழைக்கிறோம். 55-60க்கு மேல உடல் ஒத்துழைக்காதுங்கிறதுக்காக அதுக்கும் சேர்த்து உழைக்க வேண்டியதா இருக்கு. So you need to plan your retirement as well. You need to plan your remaining 4 months and you need to plan your retirement. வார்த்தக்கிய ஹேதோர் வயசானவேன, அப்படி இருக்கக்கூடியவன் பரத்ர ஹேதோ இக ஜன்மனாச்ச, இந்த ஜன்மத்துல அடுத்த ஜன்மம் வேண்டாங்கிறதுக்கு முயற்சி எடுக்கவே மாட்டேங்கிறானே. 4 மாசம் முடியாது, 8 மாசத்துல உழைச்சாதான் உண்டு, வயசான காலத்துல முடியாது, யுவாவான காலத்துல தான் முடியுங்கிறதுக்காக உழைக்கிறானே. அடுத்த ஜென்மத்தை கண்டு பயப்படாமல், அடுத்த ஜென்மம் இல்லாமல் இருப்பதற்கு என்ன வழின்னு தேடாமல் இன்னும் இருக்கின்றானே. அதனால பரத்ரஹேதோர் இகஜன்மனாச்சன்னு சொன்ன உடனே டாங்கன மனசுலையும் புத்தியிலையும் பட்டது ராஜாவுக்கு. இவ்வளவு நாள் நம்ம விட்டுட்டோமே நல்ல காலத்தைங்கிறது தெரிஞ்சு இப்ப யாரை வழிபட வேண்டும், யாரை வழிபட்டால் அடுத்த ஜென்மம் இருக்காது, எந்த உபாயத்தை பற்றினால், எந்த வழியை பற்றினால் அடுத்த ஜென்மம் இருக்காது என்றெல்லாம் யோசித்தார். யோசித்த பிறகு அந்த ராஜாவானவர் நன்றாக சிந்தனம் செய்தார். ஒரு வித்வத் சபை கூட்ட வேண்டும், வித்வத் சபை கூட்ட வேண்டும் என்று சொல்ல, அப்போ ஸ்காலர்ஸ் எல்லா விதமான எல்லா தேசத்திலேயும் ஸ்காலர்ஸ் கூட்ட, நீங்க உங்க மதத்தை வந்து சொல்லலாம், ஸ்வமத ஸ்தாபனம் பண்ணலாம், பரமத நிரசனம் பண்ணலாம், இதெல்லாம் சொன்ன உடனே எல்லா ராஜாக்களும் வர ஆரம்பிச்சா. இதுக்கு என்ன பரிசு, ஏதாவது பரிசு சொன்னாதானே இப்போ வித்வான்கள்லாம் வருவா. ஒரு பொற்கிழி, ஒரு பியூட்டிஃபுல் கோல்டன் காஸ்கெட் ஃபில் வித் கோல்ட் காயின்ஸ். யாரு நன்னா எனக்கு சமாதானமாகிற மாதிரி உபாயத்தையும் சொல்லி உபேயத்தையும் சொல்லி எதன் வழி நடக்க வேண்டும், யாரை அடைய வேண்டும் என்று சொல்லுகின்றீர்களோ அவர்களுக்கு பொற்கிழின்னு சொல்லிவிட்டார். இவருடைய மந்திரிக்கு செல்வ நம்பின்னு பேர், திருக்கோஷ்டியூரை சார்ந்தவர். இந்த செல்வ நம்பியானவர் எல்லாருக்கும் இன்விடேஷன் அனுப்பிச்சார். அனுப்பும்போது அவருடைய பால்ய சிநேகிதர், அதே பாண்டிய ராஜ்யத்தில் சிறு அக்ரஹாரமான ஸ்ரீவில்லிபுத்தூரில் வசிக்கக்கூடிய விஷ்ணு சித்தர் என்கின்ற பெரியாழ்வார். இன்னொரு பெரியாழ்வார்னு பேர் வரல, அவருக்கு விஷ்ணு சித்தர் தான் பேரு. விஷ்ணு சித்தரை கூட்டு சொன்னார், நீ வரியா அப்பா? இவர் எங்க வருது, சுவாமி நான் புஷ்பகைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன், மாலை தொடுத்துட்டு இருக்கேன், கிருஷ்ணருக்கு நான் தாலாட்டு பாடணும், வெண்ணையாளை இந்த குனுங்கும் விளையாடும் பொழுதியும் கொண்டு பாடிட்டு இருக்கணும், நீங்க என்னவோ எதுக்கோ எல்லாம் கூப்பிடல, எனக்கெல்லாம் வாதம் எல்லாம் பண்ணவே தெரியாது சுவாமி, அவ்வளவெல்லாம் ஞானமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே கனவில் பகவான் தோன்றினாராம். பகவான் கட்டளை இட்டாராம், விஷ்ணு சித்தா நான் ஆக்ஞை அளிக்கின்றேன், நீ சென்று பாண்டிய ராஜ்யத்தில் பிரமாண சகிதமாக சொல்லிவிடு. அதனால இவருக்கு கல்பசூத்திரக்காரர்னு பேரு. பிற்காலத்தில் பெருமாளுடைய அனுகிரகத்தால் இவர் கல்பசூத்திரங்களை எழுதி கொடுத்தார் பெரியாழ்வார். கல்பசூத்திரக்காரரான பெரியாழ்வார்னு சுவாமி தேசிகன் எடுப்பார், பெரிய ஞானி. அவர் சபைக்கு போனார். சபைக்கு போனோன்னு எல்லாரும் அவாவா மத்தங்களை சொன்னாரா. இவர் வந்த உடனே சொன்னார், சுவாமி அடியேனுக்கே தெரிஞ்சது ரொம்ப குறைச்ச, ந தர்மனிஷ்டோஸ்மி நச்சாத்மவேதி ந புத்திமான். இது அளவந்தார் எல்லா ஆச்சாரியர்களும், எனக்கு என்ன சுவாமி தெரியும், நான் யாரு, ஏழை ஏதலன் கீழ்மகன் அப்படின்னு தான் சொல்லிப்பா. அவ்வளவு நைச்சானுசந்தானம். அந்த நைச்சானுசந்தானத்தோடு இருந்த இந்த ஆழ்வாரானவர், நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச 2 வார்த்தையை சொல்றேன், கத்துண்ட 2 வார்த்தையை சொல்றேன், புரிஞ்சு அறிஞ்சு உணர்ந்து அனுபவித்த வார்த்தையை சொல்றேன், ஆனா சொல்லுவதற்கு பூர்வம் என்னுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். ராஜா கொஞ்சம் முன்னாடி வந்தார். ஏன்னா முதல்ல வந்த வித்வான், அதாவது மற்ற வித்வான்கள்லாம் முரணை இவர் வந்தார் இல்லையா, இவர் தான் முதல் வித்வான். நான் தெய்வத்தை வணங்கி ஆரம்பிக்கின்றேன்னு சொன்ன, மற்றவாள்லாம் வந்தா டகட கடகடன் அப்படியே சொல்லிட்டு போயிட்டா. அதனாலதான் பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணும் போது ராமானுஜர் ஒரே ஒரு விஷயம் பண்ணார். முதல்ல கடவுள் வாழ்த்து, அகில புவன ஜன்ம ஸ்தேம பங்காதிலே வினத விவித பூத பிராத ரக்ஷைக தீக்ஷே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே. முதல்ல கடவுள் வாழ்த்தை பாட வேண்டும். ஸ்ரீனிவாசனை வணங்கிய பிறகே நான் பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் ஆரம்பிப்பேன். ஆதிசங்கரர் பெரிய பக்தர், ஆனா அவர் பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணும் போது நான் கடவுள் வாழ்த்தெல்லாம் பாடுறேன்னு சொல்லல. முதல் சூத்திரம் அதாதோ பிரம்ம ஜிக்யாசா, அர்த்தம் என்ன அப்படின்னு ஆரம்பிச்சுட்டார். ராமானுஜர் அர்த்தம் சொல்ல போறேன், ஆனால் நான் முதலில் என்னுடைய தெய்வத்தை வணங்க வேண்டும். எப்படி இவருக்கு தோன்றிற்று, பெரியாழ்வார் அப்படி பண்ணியிருக்கார். சென்னி ஓங்கு திருவேங்கடமுடையானுடைய வைபவம், அவருடைய குலதெய்வம் திருவேங்கடமுடையார், இருப்பது ஸ்ரீவில்லிபுத்தூர், குலதெய்வம் திருவேங்கடமுடையார். சென்னி ஓங்கு தன் திருவேங்கடமுடையாய், உலகு தன்னை வாழ நின்ன நம்பி தாமோதரா சதிரா, என்னையும் என் உடமையையும் உன் சக்கர பொறி ஒற்றிக்கொண்டு
நின்னருளே புரிந்திருந்தேன் இனி என் திருக்குறிப்பே. அடியவர்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கும் என் உடைமைக்கும் என்ன குறிப்பு? சக்கர பொறி ஒற்றுக்கொண்டு சமாசரணம் பண்ணிக்கிறோம் இல்லையா, சங்க சக்கர லாஞ்சனா, அதுதான் சுவாமி இங்க ஒரு அடையாளமே. சென்னியோங்கு தந்திரு வேங்கடமுடையாய். தேவர்கள் அங்க இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் வந்து கீழே இறங்கி சேவிப்பதற்கும் பத்தாத்மாக்கள் வந்து ஏறி சேவிப்பதற்கும் நடுவான நிலையில் இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையானே, சென்னியோங்கூதன் திருவேங்கடமுடையாய், உலகு தன்னை வாழ நின்ன நம்பி சர்வ குணபூர்ணனான எம்பெருமானே, தாமோதரா, நீ பரத்வத்தோடு கூடியவன் மட்டுமல்ல, ஒரு இடைச்சிக்கையால் கட்டுண்டாயே தாமோதரா, உதரத்தில் பந்தனம் செய்தால் தாம என்னும் கயரால், அப்பேற்பட்ட தாமோதரா சதிரா, என்னையும், அதாவது என்னையும் பெரியாழ்வாரையும் என் உடமையையும் என்னை சார்ந்தவர்களையும் உன் சக்கர பொறி ஒற்றுக்கொண்டு நாங்கள்லாம் சமாசரணம் பண்ணிப்போம், பகவத் சம்பந்தம் ஏற்பட வேண்டும் என்று நின்னருளே புரிந்திருந்தேன் இனி என் திருக்குறிப்பே. இதுதான் எனக்கு இனிமேல் இருக்கக்கூடிய அடையாளம்னு சொன்னார். ராஜா விதிர்த்து போயிட்டார். என்ன ஆச்சரியமான தமிழ் பாசுரத்தை அனுகிரகிக்கின்றார் ஆழ்வீர். அடுத்தது மேல என்ன சொல்லுங்க, இன்னும் முடிக்கலனா இன்னும் ஒரே ஒரு பாசுரம் சேவிச்சுடுறேன் சுவாமின்னர். உடனே பெரியாழ்வார் சேவித்தார். எம்மனா, என் சுவாமியே, என் நாதா, என் ராஜா, என் குல தெய்வமே, எங்கள் குலத்தின் தெய்வமே, என்னுடைய நாயகனே. மத்தவாளுக்கு நாயகனா நீ இல்லையான்னு கேட்டா எனக்கு சொல்ல தெரியாது. எனக்கு நாயகன் நீதான்பா திருவேங்கடமுடையானே. நீன் உளேனாய் பெற்ற நன்மை இவ்வுலகினில் ஆர் பெறுவார்? உன்னை நான் அடைந்த பிறகு இவ்வளவு ஒரு சுக்கிருத்தை நான் அடைஞ்சிருக்கேனே, இதை விட ஒரு உயர்ந்த சுக்கிருத்து லோகத்தில் யாரால் அடைய முடியும்? நமன் போலே வீழ்த்தமுக்கும் நாட்டில் உள்ள பாவமெல்லாம் சும்மனாதே கைவிட்டோடி தூறுகள் பாய்ந்தனவே. எத்தனையோ பாவங்கள், சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகமீன்லாம் சொல்றா. அப்பேற்பட்ட பாவங்களை எல்லாம் நான் செய்துள்ளேன், உன்னுடைய அருளால் இந்த பாவத்தை எல்லாம் ஒழிப்பேனே பகவானே என்று சொன்னார். அடுத்தது கடவுள் வாழ்த்து ஆயிடுத்து, குலதெய்வத்தின் பாடல் ஆகிவிட்டது. இப்ப வந்த ராஜாவின் பெருமை சொல்ல வேண்டாமா? எப்பேற்பட்ட பாண்டி தேசம். தனிப்படையில் ராஜா பாட வேண்டாம், நீ இப்படி பண்ணே அப்படி பண்ண காத்தால் அதெல்லாம் சொல்ல வேண்டாம். நல்ல காரியங்கள் ஏதேனும் செய்திருந்தா நல்ல காரியம் பண்ணி கேட்பா. இந்த பாண்டிய தேசம் ரொம்ப சிறப்பு பெற்ற தேசம், அதற்கு நீ ராஜாவாக அமைந்தது ஒரு பெரும்பாகியம், சொல்ல வேண்டாமா? பருப்பதத்து கயல் பொறித்த பாண்டியர் குலவதி போல், ஆழ்வாருடைய ஒரு வரி. பருப்பதத்து கயல் பொறித்த, கயல்ங்கிறது ஒரு மீன் இல்லையா, அந்த கயல் என்கின்ற அந்த மீனை பொறித்த, அதுதானே அடையாளம். பாண்டியர்களுக்கு மதுரையில் பறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேன் தானே பாட்டெல்லாம் இருக்கு. பாண்டியர் குலபதி போல், பாண்டியர்களுக்கு குலபதியாக இருக்கக்கூடிய ராஜாவே என்ன பாண்டிய தேசத்தை சொன்னார், பாண்டிய தேசத்தின் சிறப்பை சொன்னார், குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்தார். அப்புறம் என்ன சொன்னார், என்ன விஷயங்கள் சாதிச்சாருங்கிறது குரு பரம்பரையில இல்ல, கடைசியில ஜெயிச்சுட்டாருன்னு தெரியுது. வாட் டிட் ஹி ட்ரை டு சே and what were the points he presented அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, குரு பரம்பரையிலே தெரியாது. ஆனா ஆமுக்தமால்யதான் ஒரு தெலுங்கு பிரபந்தம் சொன்னேன் பாருங்க, அதுல கிருஷ்ணதேவராயன் என்கின்ற ராஜா எடுக்கிறார். எந்தெந்த வரிகளை எல்லாம் சொல்லி, எந்த சான்றுகளை எல்லாம் எடுத்து காட்டி, எதெல்லாம் முக்கிய பிரமாணம் என்று சொல்லி ஆழ்வார் நிரூபணம் செய்தார். பக்தி பிரபத்தி இரண்டே உபாயங்கள், அடையக்கூடிய உபேயம் சாட்சாத்து ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அப்படிங்கிற விஷயத்தை எதை சொல்லி ப்ரூவ் பண்ணார் அப்படிங்கிறத குறிப்பிடுறார். இது பிரம்மசூத்திரத்திலே எடுக்கிறார். அது என்னென்னங்கிறத நான் மேலோட்டமா குறிப்பிடுறேன். இதுல பதபதார்த்தங்கள் பார்த்து ஸ்ருத பிரகாஷிகையில் என்ன சொல்லியிருக்கா, வாட் இஸ் த டீடைல்டு இன்ஃபர்மேஷன் தட் ஹஸ் பீன் given by ஸ்ருத பிரகாஷிகாச்சாரியா அண்ட் த அதர் கமெண்ட்ரி பாவ பிரகாஷிகாச்சாரியாலாம் சொல்ல போறது இல்லை. அப்புறம் ஆழ்வார் பாசுரம் விட்டு போயிடும். மேலோட்டமா சொல்றேன். பிரம்மசூத்திரத்துல ஒரு சூத்திரம், அனுபவத்தேஸ்து ந ஷாரீரஹ. இது சாந்தோக்கிய உபனிஷத்துல சில வரிகள், அதற்கு சில அர்த்தங்கள். இதற்கு அர்த்தம் சொல்லும் போது எல்லாரும் சில பேர் என்ன சொன்னாலும், இந்த வரிகள் எல்லாம் காண்பிப்பது ஒரு தனிப்பட்ட ஜீவாத்மாவின் குணங்களை அப்படின்னு சொல்லும் போது, இல்ல சில வரிகள் காமிக்கலாம், சில வரிகள் ஜீவாத்மாவை பத்தியதாக இல்லை, இது பரமாத்மாவை பத்தியதாக இருக்கின்றது. அப்படின்னா ஜீவாத்மா மட்டும் இல்ல, பரமாத்மான்னு ஒண்ணு இருக்கு, ஜீவாத்மா பரமாத்மான்னு ரெண்டு இருக்கு. எப்ப ரெண்டு இருக்குன்னு சொல்லிட்டேன்னா அப்படின்னா இது சரீரத்தை காட்டிலும் வேறுபட்டது. சரீரமும் ஆத்மாவும் ஒன்று, ஆத்மா என்பது தனியே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய சாருவாகர்களே, நாஸ்திகர்களே, உங்களை நான் நிரசிக்கிறேன். இதோ பாருங்க, ஆழ்வார் எடுத்து பாதராயணர் சூத்திரக்காரர் எடுத்திருக்கார், அனுபவத்தேஸ்து ந ஷாரீரஹ. இது முதல் சூத்திரம் எடுத்தார்.
அடுத்தது இப்ப சாருவாக்குன்னு ஜெயிச்சாச்சு. எப்படி ஜெயிச்சாருங்கிறது பெரிய ப்ரொசீஜர், மேலோட்டமா சொல்றேன். சாருவாக்கால ஜெயிச்சாச்சு. அடுத்தது பூர்வ மீமாம்சகர்களை சொல்ல வேண்டும். பலமத உபபத்தேகே அப்படின்னு ஒரு பிரம்மசூத்திரம், அதை வச்சு சாதிக்கிறாராம் ஆழ்வார். நீங்கள் சொல்லுகின்றீர்கள், நீங்கள் செய்யக்கூடிய யாகம், கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட யாக கர்மங்களை எல்லாம் செய்து கொண்டு வந்தால் யாகமே நமக்கு பலன் கொடுக்கும் என்ன சொல்றேன். ஈஸ்வரன் கிடையாது, பெருமாள் ஒருத்தர் கிடையாது, பரபிரம்மம்னு ஒண்ணு கிடையாது, பரமாத்மான்னு ஒண்ணு கிடையாது, பகவான் என்பது கிடையாது, யாகமே பலன் கொடுக்கும்னு சொல்றேன் இல்லையா. பலமத உபபத்தேகேன்னு பாதராயணருடைய இந்த சூத்திரத்தால் தெரிகின்றது. ஒரு அச்சேதன வஸ்து என்ன இருந்தாலும், யஜ்ஞத்தில் நம்ம அக்னி தேவதையை பிரார்த்தனை பண்ணாலும் விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அச்சேதனம் தான். அச்சேதனமே பலன் கொடுக்கும். மினிமம் ஒரு சேத்தனமாவது தேவை. நமக்கோ பரமச்சேதனம் தேவை, ஆனா சேத்தனாவது தேவை. சேத்தனனும் வேண்டாம், பரமச்சேதனும் வேண்டாம், யாகமே பலன் கொடுக்கும்னு சொல்றேன் இல்லையா பூர்வ மீமாம்சகால். இதை நான் எதிர்க்கின்றேன். பலமத உபபத்தேகே. அதனால கோஷ்டியில வந்த சாருவாக்கால அனுபபத்தேஸ்துன ஷாரீரஹா என்கின்ற சூத்திரத்தால் எதிர்த்தார் பெரியாழ்வார். பலமத உபபத்தேகே என்கின்ற சூத்திரத்தால் பூர்வ மீமாம்சகர்களுடைய கருத்து தவறு என்றார். ஈக்ஷதேர் நாசப்தம், ஈக்ஷதேர் நாசப்தம் என்கின்ற சூத்திரத்தால் அவருக்கு தெரிகின்றது சத்து என்பதுதானே முதல் பிரமாணம், முதல் காரணம் என்பது சத்து. அதனால சத்து என்பது பிரம்மத்தை தான் குறிக்கும் அப்படின்னு சொல்லி சாங்கியர்களை நிரசனம் பண்ணார். சதேவ சோமி இதமக்ர ஆசீதுன்னா வேதத்துல வரும், வேதாந்தத்துல சதேவ சோமி இதமக்ர ஆசீனா சத்து என்பதுதான் உண்டு இருந்ததுன்னு சொல்லும் போது சத்து என்ன அப்படின்னு கேட்டா பிரதானம்னு சொல்லக்கூடாது. அது சாங்கியால் சொல்லுவா. சாங்கியர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் கபில முனியால் அனுகிரகம் பெற்றவர்கள் சாங்கியர்கள். அவர்கள் பிரதானம் தான் காரணம்னு சொல்லுவா. பிரதானம் கிடையாது, சத்து என்பது பிரம்மம், பிரம்மத்தை ஒத்துக்கொண்டால் தான் மேல வாதத்துக்கே வர முடியும் என்று சாங்கியர்களை நிரசனம் பண்ணார் ஈக்ஷதேர்னா சப்தம் என்கின்ற சூத்திரத்தார். அடுத்த சூத்திரம் சாஸ்திர யோனித்வாத், இது முதல்லயே வந்துடும். அதாதோ பிரம்ம ஜிக்யாசா, அதே மாதிரி சாஸ்திர யோனித்வாத், இதெல்லாம் முதலே வந்துடும். சாஸ்திர யோனித்வாத் ஜன்மாத்யசேதா, இந்த மாதிரி சூத்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா. அதாதோ பிரம்ம ஜிக்யாசா, ஜன்மாத்யசேதா, சாஸ்திர யோனித்வாத், அடுத்தடுத்த சூத்திரங்கள். சாஸ்திர யோனித்வாத் என்று சொல்லுவதால் சாஸ்திரங்களை கொண்டே நாம் பெருமாளை அனுபவிக்க முடியும். இப்ப சாஸ்திரம் சொல்லும் பிரத்யக்ஷ பிரமாணத்தால் தெரிந்து கொள்ளலாமா, அதாலையும் முடியும். அனுமானத்தால் தெரிந்து கொள்ளலாமா, இன்ஃபரன்ஸ், அதாலையும் முடியும். சாஸ்திரத்தால வர்பல் டெஸ்டிமனியால தெரிஞ்சுக்க முடியுமா, தெரிஞ்சுக்க முடியும். இப்ப இது மூணுத்துல எதால நிச்சயமா தெரிஞ்சுக்க முடியும், பிரத்யக்ஷத்தால தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டா சில சமயங்கள் பிரத்யக்ஷமும் பொய்த்து போகும். அனுமானத்தால பரபிரம்மத்தை தெரிஞ்சுக்கலாமா கேட்டா தெரிஞ்சுக்க முடியும். சில ஒரு பர்டிகுலர் எக்ஸ்டென்ட்டுக்கு மேல அனுமானமும் உதவாது. அப்ப என்ன தெரியும், அப்ப சாஸ்திரம் சொல்றது சாஸ்திரா வேத்மி ஜனார்தனம், சாஸ்திரம் ஒன்றால் மட்டுமே பெருமாளை எக்காலத்திலும் புரிந்து கொள்ள முடியும். சாஸ்திரத்தை ஒத்துக்கணும், சாஸ்திரத்தை ஒத்துக்காம நான் அனுமானத்தால மட்டும் தெரிஞ்சுப்பேன்னு சொல்லக்கூடிய வைசேஷிகாலை எதிர்த்தார் ஆழ்வார். அதனால சாஸ்திர யோனித்வாத் என்கின்ற பிரம்மசூத்திரத்தை வைத்துக் கொண்டு வைசேஷிகர்களுடைய பட்சத்தை நிரசனம் பண்ணார். அப்படின்னா சாருவாக்காள் வேண்டானுட்டார், பூர்வ மீமாம்சகாள் வேண்டானுட்டார், சாங்கியாள் வேண்டானுட்டார், வைசேஷிகன் வேண்டானுட்டார். அடுத்தது போகமாத்திர சாமியலிங்காச்ச, இது ஒரு சூத்திரம். இதுல சில கருத்துக்காரால் என்ன பண்ணா வேதத்தையும் ஒத்துண்டு வேதாந்தத்தையும் ஒத்துண்டு, அப்படின்னா கர்மகாண்டம் ஞான காண்டம் ரெண்டுத்தையும் ஒத்துண்டு சாங்கியனை நிரசனம் பண்றேன், வைசேஷிகனை நிரசனம் பண்றேன், சாருவாகனை நிரசனம் பண்றேன், பூர்வ மீமாம்சகனை நிரசனம் பண்றேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார். அவர் என்ன சொல்லிட்ட, ஜீவாத்மா ஒத்துக்கிறேன், பரமாத்மா ஒத்துக்கிறேன், ஆனா ரெண்டும் ஒண்ணு அப்படின்னு விட்டார். அப்படி இல்ல சுவாமி, இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை நம்பியே உள்ளது, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா இரண்டுக்கும் சில வித்தியாசங்கள் உண்டு, எக்காலத்திலும் உண்டு. எல்லா விதமான சாமியாபத்தி ஏற்படாது. சிலத்துல சாமியம் இருக்கும், சிலத்துல பரபிரம்மம் பரமாத்மாவாகவே இருக்கும். அப்படிங்கிற விஷயத்தை போகமாத்திர சாமியலிங்காச்ச என்ன அந்த வாதத்தால், அந்த சூத்திரத்தால் அத்வைத சித்தாந்தத்தை எதிர்த்ததாக இந்த இடத்துல வருது. அப்படின்னா சாருவாகன் நாஸ்திகன் வேண்டான்னார், பூர்வ மீமாம்சகன் வைசேஷிகனை நிரசனம் பண்ணார், அதே மாதிரி சாங்கியனை சொல்லிட்டு அத்வைத மதத்தையும் நிரசனம் பண்ணி கடைசியில சொன்னார் எஸ்ய ஆத்மா சரீரம் எஸ்ய பிருத்திவி சரீரம்னு சொல்லக்கூடிய விதத்திலும் ஜெகத் சர்வம் சரீரம் தேன்னு இருக்கக்கூடிய கருத்தின்படியால் சேதன அச்சேதனங்கள் பெருமாளுக்கு சரீரம், பெருமாள் ஈஸ்வரனே அதற்கு ஷரீரி என்ன ஷரீர ஷரீரி பாவத்தை சொல்லி
ப்ரூவ் பண்ணிட்டார் சர்வலோகேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன். அது உடனே பொற்கிழி உடைந்ததா, அதிலிருந்து பொற்காசுகளா கொட்டிட்டான். கொட்டிடுத்துன்னு எப்படி தெரியும்? அதுதான் சொல்றோம். மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்னொரு கால் சொன்னார் கழல் கமலம் சூடினோம் முன்னாள் கிழி அறுத்தான். கிழி உடைஞ்சுதோனோ, கிழி அறுத்தான் என்னுரைத்தோம் கீழ்மையினில் சேரும் வழி அறுத்தோம் நெஞ்சமே வந்து. இப்ப அடுத்தது ராஜாக்கு ஒரே சந்தோஷம். ஒன்னும் அந்த வடதேசத்திலேருந்து வந்தவர் ஞான கண்ணை திறந்து வச்சுட்டார். ஆனா குழப்பம் வந்துருத்து. குழப்பத்தை தீர்த்து வச்ச ஆச்சாரியனாச்சே பெரியாழ்வார். அதனால இந்த விஷ்ணு சித்தரை பார்த்தோன்னு வணங்கினேன் வணங்கினேன் ஆச்சாரிய வர்கரே பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று. இந்த என்ன பண்றதுன்னு தெரியல ராஜாக்கு. இப்படி என் ஞானக்கண்ணை திறந்து வைத்தீரே ஆழ்வி, உமக்கு என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. செல்வநம்பி தன்னுடைய மந்திரி, இது ஆழ்வாருக்கும் ஃப்ரெண்டு. செல்வநம்பி ராஜ பட்ட யானையை அழைத்து கொண்டு வாரும் என்று சொல்ல ராயல் எலிபென்ட் வந்தது. ராயல் கொடை சாமரம் கொடை அம்பிரல்லா எல்லாம் வந்தோம்னா ஆழ்வாரை அந்த ஆணையின் மீது அமர்த்தி கொண்டு இவர் கைதாளத்தோட இருக்கார். எப்பவுமே நாம சங்கீர்த்தனம் பெருமாளுடைய நாமா தான். இவரை கூடல் முழுக்க வர சொல்லுங்கோ என்று சொல்ல ஆழ்வாரை மதுரா நகரத்துக்குள்ள சஞ்சரிக்க வச்சார். அப்போ அப்படியே அந்த அந்த ஆழ்வார் ஆழ்வார் யானையின் மீது பவனி வந்தார். மதுரா நகரத்தை முழுக்க வலம் வரும்போது அங்க இருக்கக்கூடிய எம்பெருமான் திருமாலிருஞ்சோலை கல்லழகர், இங்க கூடல்னு சொல்லக்கூடிய மதுரை அம்பதியின் அழகர் கூடல் அழகர் ஸ்ரீதேவி பூதேவி சகிதமாக கருட வாகனத்தில் மேல ஆகாசத்துல காத்துட்டு இருக்கார். நம்ம குழந்தை என்ன விஷ்ணு சித்தன் ஒரு குழந்தை பெர்ஃபார்ம் பண்றதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கூல் ஆனுவல் டே ஈவெண்ட்ல அப்பா அம்மா எப்படி போய் வீடியோ எடுத்து போட்டோ எடுத்து பண்றாளோ, நம்ம குழந்தை என்ன, நம்ம குழந்தை ஏதோ பாட போகுது. எல்லாம் ஸ்ரீதேவி பூதேவி சகிதமா கருட சகிதமா பெருமாள் தோன்றி விட்டார் ஆகாசத்துல. ஊர் மக்கள்லாம் காத்துட்டு இருக்கா. இப்ப நல்ல அந்த 18 வாத்திய கோஷங்களோட ஆழ்வார் புறப்பாடு நடக்கிறது. நடக்கும்போது ஆழ்வார் விதிர்த்து விட்டார். நம்மை பார்ப்பதற்காக பெருமாள் வந்துட்டாரே. இப்போ ஒரு பொங்கும் பரிவுன்னா அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிட போறதே. நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஒரு குழந்தை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டுனா ஆஹா ஓஹோ பிரமாதம் அழகு செல்லம் தான். அம்மாவுக்கு அப்படி இருக்கவே இருக்காது. யார் கண்ணெல்லாம் என் குழந்தை மேல படுறதும் தானே சிந்தனை பண்ணுவோம். அதே நிலையில் இருந்தாராம் ஆழ்வார். புத்திரம் யதா பிராம ரதாதி ரூடம் திரஷ்டும் ஜனன்யா ஜனகோப்யுபைதி ததாகதம் ஷௌரிமவீக்ஷ்ய லக்ஷ்மியா பராம் முதாம் பிராபத்ஸ விஷ்ணு சித்தஹ. விஷ்ணு சித்தர் வந்த பிறகு அந்த விஷ்ணு சித்தர் விதிர்த்து விட்டார். ஐயோ பெருமாளுக்கு ஏதாவது ஆயிட போறதோ அப்படின்னா அவர் தன்னை தாயாக பாவித்து அவருக்கே தெரியாம தாயாயிட்டார். யாருக்கு? பெருமாளுக்கு, சர்வலோகேஸ்வரனுக்கு தாயாயிட்டார். பெரிய திருமலை நம்பிகளே சொல்லுவோம், பிதாமஹாபி பிதாமகாய. பிதாமகன்னு சொல்லக்கூடிய தாத்தாவான பிரம்மாவுக்கு அப்பாவானவர் தாத்தாவானவரே அப்படின்னு பெரிய நம்பிகளே சொல்லுவோம். அந்த மாதிரி இவர் சர்வலோகேஸ்வரனுக்கும் அம்மாவா ஸ்தானத்துல இருந்து பாட வேண்டும். இப்ப இவருக்கு எப்படி இவ்வளவு வேதார்த்தங்கள்லாம் தெரிஞ்சு பாடுறாரு என்று கேட்டால், இவர் வந்தது வில்லிபுத்தூர்ல இருந்து. ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு என்ன பெருமைன்னு கேட்டா வியாக்கியாதா சொன்னார், ஸ்ரீவில்லிபுத்தூரே பிரணவம் மாதிரி தானே இருக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூர் எப்படி சுவாமி பிரணவம் என்று கேட்டால், வில்லிபுத்தூர் உறைவான். வில்லிபுத்தூர்ல அந்த வில்லி நாடனி கண்டனி வள்ள அமைச்சது யாருக்கு கோவில்? சாட்சாத்து வட்டபத்ரசாயி எம்பெருமானுக்கு கோவில் அமைச்சா. வட்டபத்ரசாயி தான் அகாரவாச்சியனான பகவான். தெரிஞ்சுட்டா? அடுத்தது வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் ஆழ்வார் என்பவர் தான் மகாரம். அடுத்தது அன்னவயல் புதுவை ஆண்டாள்னு சொல்லக்கூடியவளேதான் உக்காரஸ்தானத்துல இருக்கா. அந்த ஜீவாத்மாவான ஆழ்வாரையும் பரமாத்மாவாக இருக்கக்கூடிய வடபத்ரசாயி வடபெருங்கோயிலுடையான சேர்த்து வைக்க போறா. அதனால அனன்யார்ஹ சேஷத்துவமும் தெரியறது, அதை சேர்த்து வைக்கக்கூடிய புருஷகார பூதையா தாயார் இருக்கிறதும் தெரியுது. அப்படின்னா அகாரவாச்சியனான எம்பெருமான், உக்காரவாச்சியா இருக்கக்கூடிய பிராட்டி, மகாரவாச்சியா இருக்கக்கூடிய பட்டர்பிரானான ஆழ்வார். இது மூணும் சேர்ந்து அ உ ம அகார உகார மகாரங்கள் பிரணவமாயிற்றே. அந்த பிரணவம் பொலிந்து தோன்றுவது ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அப்படின்னு வியாக்கியாதா எடுக்கிறார். அடுத்தது சொன்னார், பெரிய ஆழ்வாருக்கும் மற்ற ஆழ்வார்களுக்கும் என்ன வித்தியாசம் வச்சுக்கோ. பொய்யை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், ஆண்டாள், தொண்டரடிப்புடி ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், அமுதனார், இவ அத்தனை பேரையும் ஒரு பக்கம் வச்சுக்கோ. பெரிய ஆழ்வார் ஒரு பக்கம் வச்சுக்கோ. மற்றவாள்லாம் எம்பெருமானை தங்கள் சமிருத்திக்காக பயன்படுத்தினார்கள். அதாவது நான் ஞானம் பெற வேண்டும், பகவத் பக்தி எனக்கு வர வேண்டும், பரபக்தி பரஜான பரமபக்திகள் எனக்கு வர வேண்டும் என்று ஒரு ஆழ்வாரும் பிரார்த்தித்து பெருமாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணி 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 ஞானத்தை வாங்கிண்டா. அப்படின்னா அவளுடைய ஞான சமிருத்திக்காக பெருமாளை நம்பினார்கள்.
பெருமாளுடைய ரட்சணத்துக்காக சமிருத்திக்காக தான் இருந்தார் ஆழ்வார். ஆச்சா, அடுத்தது ஒண்ணு சொல்றா, பெருமாள் இவர்கள் துக்கத்தை வருத்தத்தை போக்கினார் மற்ற ஆழ்வார்களுக்கு. பெருமாளுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதே, அந்த கண்ணியச்சில் பட்டுடக்கூடாதேங்கிறதுக்காக ஆழ்வார் பல்லாண்டு பாடினார் பெருமாளுக்கு. பெருமாள் அவர் தானும் ஆழ்வார்கள் வாழ வேண்டும் நினைச்சார், பெரியாழ்வார் பெருமாள் வாழ வேண்டும் என்று நினைத்தார். இது வித்தியாசம் என்று சொல்லி இதே திருப்பல்லாண்டானது, பெரியாழ்வார் திருமொழியில இருக்கக்கூடிய இந்த பாகமான திருப்பல்லாண்டு எதை விட வசதி அப்படின்னு கேட்கிறார். இதெல்லாம் ஒரு ஏற்றம் சொல்லுவது. இப்ப திருவாய்மொழின்னு வந்துருத்துன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்மாழ்வாரை பத்தி சொல்லும்போது திருவாய்மொழிக்கு ஈடு எதுவுமே கிடையாதுமே. ஏன்னா வாஸ்தவமா அதுதான் நமாமியகம் திராவிட வேத சாகரம், திராவிட வேதம் அது. திருவாய்மொழிக்கு ஈடு எதுவுமே இல்லை, அதுக்கு வியாக்கியானத்துக்கு பேரும் ஈடுதான். அது பக்கம் இருக்கட்டும். ஆனா இங்க திருப்பல்லாண்டின் பெருமை சொல்ல வேண்டாவோ? அதனால இங்க அந்த வியாக்கியாதா சொல்றார், திருவாய்மொழியை காட்டிலும் திருப்பல்லாண்டுக்கு ஏற்றமா. சுவாமி, அது எவ்வளவு பெரிய கிரந்தம், அவ்வளவு பெரிய விஷயம், நீங்க என்ன இது சட்டுன்னு இது வசத்தின்னு விட்டு எப்படி சொல்றாரு பாருங்க வியாக்கியாதா. திருவாய்மொழியில சில பாசுரங்கள்ல பார்த்தா நாராயணனே பரத்வம் அப்படின்னு ஆழ்வார் காமிச்ச மாதிரி இருக்கும், சில இடத்துல கொஞ்சம் குழப்பத்தோட இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி இருக்குமா. ஆனா திருப்பல்லாண்டுல அந்த குழப்பமே இல்லை. ஒன்னா. ரெண்டாவது, திருவாய்மொழி மகாபாரதம் மாதிரி பிருஹத் கிரந்தம்னு வியாக்கியாதா. 1,25,000 ஸ்லோகம் மகாபாரதம் யார் சுவாமி படிப்பா? 1000 சொச்ச பாசுரங்கள் திருவாய்மொழி யார் படிப்பா? நல்ல பெரிய கிரந்தம். ஆனால் திருப்பல்லாண்டு அப்படி இல்லை, பிரணவத்தை போலே. பிரணவம் என்பது அதை கற்றுக்கொள்வதற்கும் அனுபவித்து சொல்லுவதற்கும் அனுசந்தானம் பண்ணுவதற்கும் எப்படி சுருக்கமாக இயல்பாக இருக்கின்றதோ சுருக்கமான பிரபந்தம் தான் திருப்பல்லாண்டு, பிரணவத்தை போலே என்ன எடுத்து காட்டுகின்றார். சரியாச்சு சுவாமி. இப்ப இந்த திருப்பல்லாண்டு ஆழ்வார் அனுபவிக்க போறார். எப்படி அனுகிரகிக்க போறார்? மேல இருக்கக்கூடிய பெருமாள், 2 நாச்சிமார்கள், வாகனம், இதெல்லாம் பெரியாழ்வார் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது, மத்தவா கண்ணுக்கெல்லாம் யாருக்கும் தெரியல. ஆனா பெரியாழ்வார் மனசுல எப்படி நினைச்சுட்டு இருக்கார்? தன்னை யசோதையாகவும் தேவகியாகவும் கௌசல்யாவாகவும் பாவித்துக் கொண்டிருக்கின்றார். ஒரு தாய் நிலையில இருக்கக்கூடிய அவருக்கு ஞானத்தால ஓஹோ மத்தவாளுக்கெல்லாம் தெரியல, எனக்கு மட்டும்தான் தெரியுது அப்படின்னு தோணல. ஐயோ மத்தவாளுடைய கண்ணெச்சில் என் குழந்தை மேல பட்டுடுமே, என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிட போறதே, பாவம் என் குழந்தை, அவருடைய பத்னிமார்கள்லாம் பாவமாச்சு, ஆயுதங்கள்லாம் பாவமாச்சு, வாகனம் பாவமாச்சு, அவர்கள் வாழ வேண்டும் வாழ வேண்டும் வாழ வேண்டும் என்று எப்படி வால்மீகிக்கு ஒரு பட்சியை கொன்றவிடன் அந்த துக்கமானது சோகமானது இங்க வந்த உடனே சோகம் ஸ்லோகமாச்சோ. மானிஷாதயத் பிரதிஷ்டாந்த்வம் அகமசாஸ்வதி சமாஹா யத் கிரௌஞ்ச மிதுனாதேகம் அவதீஹி காமமோகிதம் என்று அந்த சோகமானது ஸ்லோகமாயிற்றோ, அதுபோல் ஆழ்வாருக்கும் அந்த சோகமானது புறப்பட்டு வந்தவுடன் அதுவே ஒரு பாசுரமாக மாறினதுதான் திருப்பல்லாண்டு. திருப்பல்லாண்டு 12 பாசுரங்கள் உட்கொண்ட பிரபந்தம். இந்த பெரிய திருமொழியில, பெரியாழ்வார் திருமொழியில திருப்பல்லாண்டுக்கு 12 பாசுரங்கள் இருக்கு. இந்த திருமொழியான 12 பாசுரங்களில் வியாக்கியாத்தாக்கள் என்ன சொல்றா, முதல் 2 பாசுரம் 12ல முதல் 2 1 2 பாசுரங்களால் ஆழ்வார் ஸ்வயமே பெருமாள் பிராட்டி அந்த கோஷ்டிக்கு பல்லாண்டு பாடுறார். ஆச்சா, முதல் 2 பாசுரங்கள்ல ஸ்வயம் அவரே பாடுறார். 3 4 5 இந்த 3 4 5 ஆழ்வார் முதல்ல பகவல்லாபார்த்தி, பகவானையே பிரயோஜனமாக கொள்ள வேண்டும் நினைக்கக்கூடிய அடியவர்கள், அவர்களை கோஷ்டிக்கு அழைக்கின்றார். ஆச்சா, அடுத்தது கைவல்யார்த்தி, ஜீவாத்மாவின் அனுபவமே போரும் நினைக்கக்கூடியவரை அழைக்கிறார். அடுத்தது ஐஸ்வர்யார்த்தி, ஐஸ்வர்யார்த்தி 5வது பாசுரத்தை அழைக்கிறார். 3 விதமானவர்களும் வந்து விட்டார்களா? 6ஆம் பாசுரத்துல சொல்றார், பகவல்லாபார்த்தி, பகவானை பிரயோஜனமாக கொண்ட பக்தர்களே எங்கள் குழுவில் வந்து சேருங்கள். ஐஸ்வர்யார்த்தியும் கைவல்யார்த்தியும் காத்துட்டு இருக்கா, சுவாமி எங்களை கூப்பிட மாட்டீரா? கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு ஆழ்வார் என்ன பண்ணாரா, 7 8 7ஆம் பாசுரம் 8ஆம் பாசுரத்தில் அந்த கைவல்யார்த்தியையும் ஐஸ்வர்யார்த்தியும் இருவர்களையும் கோஷ்டிக்குள்ள வாங்குவோன்னு கூட்டார். அடுத்தது 9 10 11 3 பாசுரங்களால் அந்த பகவல்லாபார்த்தி, ஐஸ்வர்யார்த்தி, கைவல்யார்த்தி இந்த 3 கோஷ்டியினுடன் சேர்ந்து பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுறார். இது 9 10 11. 12ஆம் பாசுரத்தில் இந்த திருப்பல்லாண்டுக்கு உண்டான பலம் என்ன அப்படிங்கறத சாதிக்கிறார். நல்ல 2 3 3 3 கடைசியில 1 இப்படி பிரிச்சுட்டேன்னா 12 பாசுரங்களின் பிரிவினை கிடைக்கும். இப்போ அடியேன் அந்த சில முக்கியமான பாசுரங்கள் எல்லாமே இதுல முக்கியம்தான், எதையும் விட முடியாது, நமக்கு காலம் குறைச்சல். அப்படின்னா அத்தனை ஆழ்வார்களின் சுருக்கத்தை நாம் அனுபவிக்க முடியும். அதனால பல்லாண்டு, திருப்பல்லாண்டில் உள்ள அந்த முதல் பாசுரத்துக்கு முதல் அர்த்தம் பார்க்கலாம்.
பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டத்தில் தோள் மணிவண்ணா மல்லாண்டத்தில் தோள் மணிவண்ணா சேவடி செவ்வி திருக்காப்பு மல்லாண்டத்தில் தோள் மணிவண்ணா சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடு பிரிவில்றியாயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வலதுரையோ சுடராழியோ பல்லாண்டு படை போர் பொக்கு முழங்கும் அப்பாஞ்சதல் நியமோ பல்லாண்டே அடியோமோடும் நின்னோடு பிரிவில்றியாயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வலதுரையோ சுடராழியோ பல்லாண்டு படை போர் பொக்கு முழங்கும் அப்பாஞ்சதல் நியமோ பல்லாண்டே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அப்படிங்கிறது முதல் பாசுரம். இதற்கு வியாக்கியானத்துல என்ன எடுக்கிறார் வியாக்கியாத்தான்னு பார்க்கலாம். பல்லாண்டு பலன்னு சொன்னாலே மெனின்னு அர்த்தம். மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அப்படின்னு தானே சொல்றோம். இன்னும் யோசிச்சு பாருங்க, இந்த நாள் உனக்கு வசதியா இருக்கு டே அப்படின்னு தானே ஆரம்பிக்கிறோம். பலன்னு சொன்னா மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அப்படின்னு தான் சொல்றோம். பல நாடுன்னு தானே சொல்லியிருக்கணும். பல ஆண்டு நான் சொல்லியிருக்கணும். பல்லாண்டுன்னா பல ஆண்டு, அதுதானே பல்லாண்டு. அந்த பல ஆண்டுன்னா என்ன? வருஷங்கள். ஏன் வருஷத்தை ஆழ்வார் சொல்லணும் என்று கேட்டால், பொதுவா ஒருத்தர் வயசை கேட்கறோம், நீங்க எவ்வளவுப்பா வயசாச்சு அப்படின்னா 365 × 8 பண்ணிக்கோங்க. 8 வயசுன்னு சொல்றதுக்கு பதிலா நாள் கணக்குலயே அர்த்தம் சொல்லுவா? இல்ல வருஷத்துல தான் சொல்ல வேண்டும். இவன் வெகு வருஷங்கள் வாழ வேண்டும், அதனால இவனுக்கு நான் அனுகிரகம் செய்கின்றேன் என்னால் பல நாட்கள் என்று சொன்னாமல் ஆண்டுதான் சொல்ல முடியும். பல்லாண்டு பல்லாண்டு. இப்ப என்ன கவனிச்சு பாருங்க, பல்லாண்டு என்று சொன்னால் வாழ வேண்டும்னு ஒரு அர்த்தம். பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க, பல்லாண்டு வாழ்கன்னு சொல்றோம். அந்த பல்லாண்டு வாழ்கன்னு சொன்னால் அது ஒருத்தருக்கு அனுகிரகம் பண்ற மாதிரி. இதற்கு ஏதேனும் சாமிய சப்தங்கள் உண்டா சாஸ்திரத்திலேன்னு கேட்டா, ஜிதந்தே புண்டரீகாட்ச, ஜிதந்தே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இருக்கு. ஜிதந்தே புண்டரீகாட்ச, உனக்கு வெற்றி உண்டாகட்டும், நீ நன்றாக இருன்னு ஒரு பிராச்சீன காலத்துல ஆகம ஸ்தோத்திரமே உண்டு. அதனால ஜிதந்தேன்னு சொன்னால் வாழ வேண்டும். உண்டே பிரமாணத்துல நமஹா, பொதுவா நம்ம மந்திரங்கள்லாம் சொல்லும் போது, நாமாவளி சொல்லும் போது நமஹா நமஹாங்கிறோம். நான் என்னுடையவன் அல்லன், நான் உன்னுடையவன். அதனால நீ வாழ்ந்தால் நான் உன்னுடன் சேர்ந்து நானும் வாழ்ந்தா மாதிரி நமஹா என்று சொல்லுகின்றோம். திருவாய்மொழியில வார்த்தை தோற்றோம். தோற்றோம்னு சொன்னா நீ ஜெயிச்சுட்ட, உனக்கு அடிபணிந்தவர்கள் நாம். நீ சேஷி, நான் சேஷர்கள். நீ சுவாமி, நான் தாசன். நீ ஸ்வதந்திரன், நான் பரதந்திரன். நீ பிதா, நான் புத்திரன். நீ குரு, நான் சிஷ்யன். இப்படி எல்லாம் சம்பந்தங்கள் அமையிறது இல்லையா? அதனால தோற்றோம். அதனால போற்றி. ஆண்டாள் 24வது பாசுரத்துல, அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, தென்னங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்ன சகடமுதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாவெறிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாவெடுத்தாய் குணம் போற்றி. போற்றி போற்றி போற்றின்னு சொல்றா இல்லையா? இதுவும் பல்லாண்டு ஜிதந்தே என்கின்ற வார்த்தத்துக்கு சாமானிய சப்தம். போற்றின்னு வார்த்தை பயன்படும்.
தோற்றோம்னு சொல்லலாம், நமஹான்னு சொல்லலாம், ஜிதம்னு சொல்லலாம். இதற்கெல்லாம் ஒரு உயர்ந்த சொல் தான் பல்லாண்டு. பல்லாண்டு என்றால் வெகு வருஷங்கள், பல்லாண்டுனா வாழ வேண்டும் அர்த்தம். அது எதுக்கு சுவாமி 2 தடவை சொல்லணும்? பல்லாண்டு பல்லாண்டு என்று சொல்ல வேண்டும் என்று கேட்டால், இப்போ எனக்கு ஒரே தாகமா இருக்கு, முதல்ல செய்கையில காமிக்கணும் ஒருத்தர்கிட்ட ஜலம் வேணும்னு. அவருக்கு ஒன்றும் புரியல, என்ன வேணும்? தண்ணி தண்ணி. கேட்கும் போது என்ன சொல்லணும்? தண்ணி தண்ணி அப்படிங்கிறோம். தண்ணின்னு ஒரு தடவை சொல்லலாம் இல்லையா? அவ்வளவு முக்கியம், அது இல்லைன்னா என்னால வாழ முடியாது அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக தண்ணி தண்ணி அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பெருமாள் வெகு காலம் வாழ வேண்டும், வாழ்ந்தால்தான் நான் உயிரோடு இருக்க முடியும், நான் இருந்தால்தான் அவனுக்கு பல்லாண்டு பாட முடியும். ஆதலால் பல்லாண்டு அப்படின்னு நிறுத்தாமல் பல்லாண்டு பல்லாண்டு என்று 2 வாட்டி நீற்றாராம் ஆழ்வார். 2வது அந்த ஒரு பல்லாண்டால் என்ன தெரியுது? நான் அவனுக்கு அடியவன் தெரியுது. இன்னொரு பல்லாண்டு என்று சொல்லுவதால் அவன் அழகுக்கு நான் தோற்று போனேன் என்று தெரிகின்றது. அதனால பல்லாண்டு பல்லாண்டுன்னு சொன்னாராம். இப்ப அடுத்தது ஒரு கேள்வி வந்தது. வியாக்கியாதா கேட்கிறார், பொதுவா பெரியவா தானே சின்னவாளுக்கு அனுகிரகம் பண்ணுவா, இவனோ புராண புருஷன் பெருமாள், சர்வலோகேஸ்வரன், பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டவன், அவனுக்கு ஏதோ ஒரு எலும்புந்தோலுமா இருக்கக்கூடிய ஆழ்வார் புகழ் பாடலாமோ என்று கேட்டால் அதிகமான பிரீத்தி வந்துடுத்துன்னு வச்சுக்கோ. இஃப் யூ லவ் சம்வன் எக்ஸசிவ்லி, அது எப்படி ஆயிடும்னா, அவ சின்னவாளா பெரியவாளாலாம் பார்க்க மாட்டோம், நன்னா இருக்கணும்னு நினைப்போம். இப்போ ஏதோ ஒரு பெரியவர் நன்னா பாட்டு பாடுறார், என்னை விட 2 மடங்கு வயசுல பெரியவர், அவர் டிவியில பாடிட்டு இருக்காரு, எனக்கு என்ன தோணும்? என்னமா பாடுறார், நிறைய நாள் இவர் நன்னா இருக்கணும். நான் சொல்ல வேண்டிய வயசா? அவரை விட நான் சின்னவன். ஆனா அந்த அதீத அன்பு வந்துடுத்து பாருங்க, பக்தி. அப்ப எல்லாம் மறைஞ்சு போய் வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். அதே கணக்கில் ஆழ்வார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்கின்றார். அடுத்தது, இப்போ பெருமாளுக்கு சக்தி உண்டா? இப்ப இவர் வாழணும்னு சொல்றாரு, அவர் ரொம்ப வீக்கோ இல்லைன்னா ராமருக்கு ஏதாவது ஆயிட போறதோங்கிறதுக்காக சுக்ரீவன் வந்து சொல்றான், நான் என்ன பண்றது, இப்ப சீதையும் மீட்கெடுக்கணும், ராவணன் அங்க இருக்கான், என்ன பண்றது? கவலைப்படாத சுக்ரீவா, ஒன்னும் ஆகாது, நான் இருக்கேன். நான் நினைச்சேனான என்னுடைய நகத்தின் நுனியால் இந்த சமுத்திரத்தில் உள்ள ஜலத்தை வற்றடித்து உங்களை அழைத்து செல்வேன். அங்குல்ய கிரேணதான் ஹன்யானி இச்சன்னு ஹரிகணேஸ்வர என்று சுக்ரீவனுடைய பயத்தை துக்கத்தை போக்கடித்தான் ராமன். நான் சின்ன குழந்தைய நான் நினைச்சுட்டு இருக்கேன், நான் ஏதோ மதுரா கோகுலம் பிருந்தாவனத்துல புல்லாங்குழல் ஊதும் ஆயர்பாடி மாளிகை எல்லாம் பாடிட்டு இருக்கக்கூடிய பிள்ளையா? பாருமக்ரூரரை என்ன செய்கின்றேன், குவலையா பீடம் என்னும் யானையை கொன்னு முஷ்டிக சாணூரர்களை கொன்னு விற்பழ விழவும் கஞ்சனும் மல்லும் வேழவும் பாகும் சுரி செய்த திருமங்கை ஆழ்வார். அந்த மாதிரி கம்சனையும் கொன்னு முடித்து அந்த தோள் மணிவண்ணனாக நின்னான் ராமனும் கண்ணனும். அப்பேற்பட்ட பலசாலிக்கா ஆழ்வார் பல்லாண்டு பாடுறார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா, அவருக்கா பல்லாண்டு பாடுறார். இதுக்கு ஆழ்வார் சொன்னார், அதுக்காக தான் பல்லாண்டு பாடுறேன். என்ன சுவாமி புரியலையே? இப்போ ஒரு குழந்தை வெளியிலேயே அவ்வளவா போக மாட்டேங்கிறது, வீட்டுக்குள்ளேயே இருந்து புஸ்தகம் படிக்கிறது, அம்மா அந்த குழந்தைய பத்தி கவலையே பட மாட்டான், இது எப்படி இருந்தாலும் வெளில போகிறது இல்லை, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கு. இன்னொரு குழந்தை வெளியில போறேன்னு சொல்லிட்டு இருக்கிற காரு அது இதெல்லாம் உருட்டிட்டு வந்து அப்படி பலசாலியா இருக்கு. அந்த குழந்தையை நினைத்துத்தான் பயப்படுவாள். இது யார்கிட்ட போய் என்ன விஷு வாங்க போதோ, என்ன கண்ணெச்சில் வாங்க போதோன்னு பயப்படுவோம். சாதாரண குழந்தையாக பெருமாள் இருந்திருந்தால் ஆழ்வார் கவலைப்பட்டிருக்க மாட்டார். இவர் மலையை தூக்கி பிடிக்கிறார், பாம்பின் மீது நாட்டியம் செய்கின்றார், இவருக்கு தானே நான் பயப்பட வேண்டும். அதனால சொல்லுகின்றார் ஆழ்வார், திந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வித்திருக்காப்பு. அப்பேற்பட்ட சுவாமியினுடைய திருவடி வாழ வேண்டும். நடந்த கால்கள் நொந்தவோ நெடுங்க ஞாலமேனமாயினார் ஆழ்வார். கால் வலிக்கிறதா அப்படின்னு கேட்டுட்டு திருமஷி ஆழ்வார் நின்னுட்டார். ஆனா அந்த காலுக்கு பல்லாண்டு, திருவடிக்கு பல்லாண்டு பாடினார் பெரிய ஆழ்வார். அவர்தானே நமக்கு சுவாமி என்று காட்டினார். அடுத்த பாசுரம், அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வலமார்வினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதிவலத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைவோர் புக்கு முழங்கும் அப்பாந்த ஜன்னியமும் பல்லாண்டே. அடியோமோடும் ஆழ்வார் முதல்ல தன்னை பத்தி சொல்லிக்கிறார். அடியோமோடும், எனக்கும், அடியோமோடும் நின்னோடும் உன்னோடும் பிரிவு இன்றி, எந்த விதமான பிரேக்கும் இருக்கக்கூடாது, அன்பிரேக்கபிளா இருக்கணும், பிரிவின்றி 1000 பல்லாண்டு உனக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தம் உள்ளதே, அந்த சம்பந்தம் 7 ஜென்மத்துக்கும் இருக்க வேண்டும். உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாதுன்னு இவர் சொன்ன வார்த்தை தான் பொண்ணு சொல்ல போறா பின்னாடி ஆண்டாள். அதனால அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டு, பிரிவே இருக்கக்கூடாது சுவாமி உமக்கும் எனக்கும் அப்படின்னு ஆழ்வார் சாதிச்சார். இப்போ உடனே கேள்வி வந்தது, இவர் எல்லாத்தையும் விட்டுட்டு பெருமாள் தான் நன்னா இருக்கணும்னு சொல்றார், ஆனா அங்க முதல்ல கொண்டு ஐ அப்படின்னு நிறுத்துறாரே.
இங்கிலீஷ்ல எப்பவுமே சொல்வா ஐ, மை ஆண்ட், மை அங்கிள் கேம் அப்படின்னு சொல்லப்படாதும்பா. மை அங்கிள், an aunt and me or I. கடைசியில தான் நம்ம பேரை போட்டுக்கணும். நின்னோடும் அடியோமோடும்னு சொல்லியிருக்கணும். அடியோமோடும் நின்னோடும்னு தன்னை வேற சொல்லிட்டு அதை முதல்ல வேற ஏன் ஆழ்வார் சொல்லிக்கிறாருன்னு ஒரு கேள்வி வந்தது. ஏன்னா ஆழ்வாருக்கு என்ன பயமா, இப்ப பெருமாளை வாழ்ந்துடு வாழ்ந்துடு வாழ்ந்துடுன்னு சொல்லி அவர் வாழ்ந்து இவர் தாழ்ந்து இறந்து விட்டார் என்றால் இவர் காலத்துக்கு அப்புறம் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுவதற்கு ஆளே இல்லாம போயிடுமே. அப்படின்னா பெருமாளுக்கு காப்பு சூட்டிக்கொண்டே இருக்க வேண்டும், அந்த பெருமாளுக்கு ரட்சகத்துவம் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் ஒழுங்கா இருந்தாதானே பெருமாளை பாதுகாக்க முடியும். இப்ப அப்பா அம்மா சொல்வா, எனக்கு எதுக்குடா வைகுண்டம் போறேன், அம்மா நீ ஒழுங்கா இருந்தாதான் நம்ம குழந்தைய பார்த்துக்க முடியும், நீ நன்னா இருக்குன்னு சொல்ற மாதிரி ஆழ்வார் இங்க என்ன சொன்னார், அடியோமோடும் நான் வாழ வேண்டும். ஆச்சா, ரெண்டாவது என்னோடும்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா, அது என்ன அடியோமோடும். அதை சொல்லும் போது கூட ஆழ்வாருக்கு சேஷத்துவ ஞானம் இருந்ததாம். அடியேன் என்று சொன்னால்தான் அவர் சுவாமி, நான் தாசன், அவர் சேஷி, நான் சேஷன் என்கின்ற அந்த சர்விட்யூட், தாசத்துவம் நிலைப்பதற்கு காமிப்பதற்கு தான் தமிழ்ல ஒரு வார்த்தை. பொதுவா எல்லாரும் சொல்வா சம்ஸ்கிருதத்துல இந்த வார்த்தை இருக்கே தமிழ்ல இருக்கா அப்படின்னு கேட்பா. இப்போ பத்மா அப்படிங்கிறது சம்ஸ்கிருதத்துல எழுதினா பத்மான்னு படிச்சுடலாம், தமிழ் எழுதினா பத்மா அப்படின்னு படிக்கலாம், பத்மானும் படிக்கலாம். அது நமக்கு பழக்கமானபடியால் நம்ம பத்மான் தான் படிப்போம். தமிழ் எழுத்த மட்டும் தெரிஞ்சவர், ஒரு விஷயமும் தெரியாதவர் பத்மானு படிச்சாலும் நம்ம அவரை குற்றம் குறை சொல்ல முடியாது. ஏன்னா தமிழ்ல சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ப ப வித்தியாசம் இல்ல, க க வித்தியாசம் கிடையாது இல்லையா. கனகானும் சொல்லலாம், கனகானும் சொல்லலாம். வடமொழியில அந்த குறை இல்லை. ஆனா தென்மொழியில ஒரு வார்த்தை அடியேன், நான் ஐ அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா அடியேன்னு சொல்லலாம். சம்ஸ்கிருதத்துல நேரடி வார்த்தையே இல்ல, அகம் 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 தான் வரும். தாசோகம்னு சொன்னாலும் அந்த அகம் இருக்கே, அகம்னா ஐன்னு வந்துடுத்தேன், அந்த ஐயே ஒழிச்சு அடியேன்னு காண்பிக்கக்கூடிய தமிழ் வார்த்தைக்கு நேர் வார்த்தை கிடையாது சம்ஸ்கிருதத்துல. அதனால ஆழ்வார் தான் பெருமாளுக்கு ஆட்பட்டவர், அடிபணிந்தவர் என்பதை காண்பிக்க அடியேன் என்கின்ற சப்தத்தை நான் என்னோடும்னு சொல்றதுக்கு பதிலா அடியோமோடும்னு சாதிச்சார். அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி, நம்ம ரெண்டு பேருக்கும் பிரிவே இருக்கக்கூடாதுன்னு. இப்ப இதுல கவனிங்க, அடியேனோடும் நின்னோடும்னு சொல்லியிருக்கணும். நின்னுனா அவர் ஏகவச்சனம், பெருமாள் நின்னோடும். அடி ஏனோடும் தானே சொல்லியிருக்கணும், ஏகவச்சனத்துல தானே சொல்லியிருக்கணும். அடி யோமோடும்னு சொன்னா அது பன்மையில வந்துருமே, பகுவச்சனத்துல வந்துருமே. பிட்வீன் அஸ் அண்ட் யூ அப்படின்னு வருது, பிட்வீன் மீ அண்ட் யூ தானே வரணும். ஏன் அங்க பன்மையில சொல்லியிருக்காருன்னா, ஆழ்வாருக்கு எவ்வளவு பேருக்கு பெருமாள் தான் சர்வமும்னு தெரியாதாம் கணக்கு, இருப்பான்னு அவருக்கு நம்பிக்கையா. அதை தன்னை மட்டும் சொல்லிட்டு அவளெல்லாம் விட்டுட்டா நன்னா இருக்காதேங்கிறதுக்காக எல்லாரும் சேர்த்து சொன்னார். என்ன கருணை மனசு பாருங்க ஆழ்வாருக்கு. அடியோமோடும் நின்னோடும் பிரிவு இன்றி 1000 பல்லாண்டு, பிரிவே இருக்கக்கூடாது. இப்ப அடுத்தது யார் வாழ வேண்டும்? வடிவாய். எப்ப இவர் தன்னை அப்பான்னு நினைச்சுட்டாரு பெருமாளுக்கு, மாட்டு பொண்ணு வாழணுமோனோ, மாட்டு பொண்ணு வாழ்ந்தாதான் பிள்ளை சுகமா இருப்பான். வடிவாய் நின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கை, உன் மார்பில ஸ்ரீ மகாலட்சுமி இருக்காளே அவள் வாழ வேண்டும். அதான் வாக்கியம் இருக்கு, ஸ்ரத்தையா தேவோ தேவத்வம் அஷ்ணுதே. ஸ்ரத்தையா தேவம், ஸ்ரத்தையா தேவோ என்று சொல்லுகின்றபடியால் பெருமாள் சர்வலோகேஸ்வரன், ஸ்ரத்தா இன்னும் சொல்லக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமியோடு இருக்கின்றார். மகாலட்சுமியோடு இருக்கின்றபடியால் தான் தேவன் என்கின்ற பெயரை பெறுகின்றார். அதனால தேவத்வம் அஷ்ணுதே, அப்பேற்பட்ட மங்கை வாழ வேண்டும். ஏன் அவள் வாழ வேண்டும்? ஏன்னா அவளோடு சேர்ந்து அவனைத்தான் நாங்கள் அடைய வேண்டுமே ஒழிய பிரம்மச்சாரி நாராயணன் வேஸ்ட். சுவாமி உங்களெல்லாம் கோவம், வேஸ்ட்னா பெருமாளை சொல்லலாம, மகாலட்சுமி இல்லாத நாராயணன் வேஸ்ட், நமக்கு வேண்டவே வேண்டாம் அந்த பிரம்மச்சாரி நாராயணன். ஸ்ரீ மகாலட்சுமியோடு கூடிய நாராயணன் தான், அந்த திவ்ய தம்பதி தான் நமக்கு முக்கியம். அதனால வடிவாய் நின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கை, மாமின்னு சொல்லியிருக்கப்படாதா, மகாலட்சுமின்னு சொல்லியிருக்கப்படாதா, மங்கைன்னு சொல்லணுமா என்று கேட்டால் அவள் யுவதி என்னும். அதனால சாஸ்திரம் சொல்றது யுவதிஷ்ட குமாரினி, சிறு பொண்ணு, சின்ன கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரோ இல்ல இல்ல, எவ்வளோ வருஷமா அவ கல்யாணம் ஆயிருக்கு, ஆனா அவ அப்படியே இருக்கா. நம்மளே லௌகிகமா பார்த்தா சில மாமிகள் சில மாமாக்கள்லாம் எவ்வளவு வருஷம் ஆனாலும் அப்படியே இருப்பா. இது சாதாரண இந்த பாஞ்சபௌதிக சரீரத்துக்கே அப்படின்னா சுத்த சத்துவமான திருமேனிலியா வாழ்ந்து அப்படியே இருக்க மாட்டாளா பிராட்டி. அதனால மங்கை, அவள் குமாரிணியாக இருக்கின்றாள். அவர் வயசு கழந்தட்டி போயிடுத்தோ இல்ல இல்ல, அவர் யுவாவா இருக்க, போட்டி போட்டு 2 பேரும் யங்கா இருக்கா. அதனால குமாரஹா, யுவா குமாரஹான்னு எடுக்கிறார் மங்கையும். அதனால வடிவானின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு, 2 பேரும் வாழ வேண்டும். அடுத்தது வடிவார் சோதி வலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு, உன் சக்கரமும் வாழ வேண்டும் இல்லையா. உன்னை ரட்சணம் பண்றது என் சப்தமா இருந்தாலும் அந்த எதிரிகள் கிட்டேன்னு உன்னை ரட்சணம் பண்றது உன் சக்கரம் தானே. அதனால சுடராழியும் பல்லாண்டு,
படைப்போர் புக்கு முழங்கும். ஒரு போர் என்று வந்து விட்டால் இந்த போர் துவங்குகின்றது என்பதை எடுத்து காட்ட ஒரு துவனி வருமே, அந்த துவனி சங்கத்தின் துவனி, அந்த சங்கமும் வாழ வேண்டும். அப்பாஞ்சசன்னியமும் பல்லாண்டேன்னு ஆழ்வார். இப்போ உடனே ஒரு கேள்வி வந்தது, பாஞ்சசன்னியமும் பல்லாண்டே, அப்பாஞ்சசன்னியம்ங்கிறாரே ஏன்? ஏன்னா ஆழ்வாருக்கு என்ன, இவர் மதுரை எம்பதியிலேருந்து பாடுறார், இவர் மதுரை எம்பதியில இருக்கார், இவர் பொண்ணு பத்னி அப்பா அம்மா எல்லாரும் மதுரை எம்பதியில இருக்கா. ஆனா இவர் பாடுறாரோனோ பல்லாண்டு. யாருக்கு பாடுறார்? சர்வலோகேஸ்வரன். அவர் எங்க இருக்கார்? ஸ்ரீ மகாலட்சுமியோடு நித்திய விபூதி வைகுண்டத்துல இருக்கார். அவர் அங்க இருக்கார், இவர் இங்க இருக்கார். சுவாமி இங்கதானே கூடல் அழகரா இருக்கார், இங்க இருக்காருன்னு பாடிட்டா யாராவது இதை தெரிஞ்சுண்டு வந்து பெருமாளை எதிர்த்துட்டா ஆழ்வாருக்கு என்னவா நம்ம ஐடென்டிபிகேஷன், அந்த க்ளூவே கொடுக்க கூடாது. அங்க இருக்கார் பெருமாள். நித்திய விபூதியில இருக்கக்கூடிய சர்வலோகேஸ்வரனை பாடுற, நித்திய விபூதியில இருக்கக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமியை பாடுற, நித்திய விபூதியில இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார பாடுற, நித்திய விபூதியில இருக்கக்கூடிய சங்காழ்வார பாடுற, எல்லாம் பாடியாச்சா? ஏன் சுவாமி அங்க இருக்காரா? அதை எப்படி குறிப்பிடுவீர்? அதான் சுவாமி அங்க இருக்கார். அப்பாஞ்சசன்னியமும் பல்லாண்டே, இப்பாஞ்சசன்னியம்னு சொல்லலையே, அப்பாஞ்சசன்னியம் தானே சொன்னார். ஒண்ணும் அப்படின்னா இந்த பாசுரத்துல என்ன தெரியுது? நித்திய விபூதியில இருக்கக்கூடிய பெருமாள் பிராட்டி ஆயுதங்களை பாடியாச்சு, லீலா விபூதியில இருக்கக்கூடிய ஒரு பாகவதோத்தமருக்கு பல்லாண்டு பாடியாச்சு, நித்திய விபூதி லீலா விபூதி இரு விபூதிகளையும் பாடியாச்சு, அங்க இருக்கக்கூடிய சர்வலோகேஸ்வரனை பாடியாச்சு, நமஹாங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லியாச்சு இல்லையா? நமஹான என்ன? நான் என்னுடையவன் அல்லன், அவனுடையவன். அடியோமோடும், அடியோமோடும் சொல்லிட்டாலே ஐ எம் ஹிஸ் நாட் மை ப்ராப்பர்ட்டி அப்படின்னா நமம, அப்படின்னா நமமன்னு சொல்லிட்டா நமஹா, அப்படின்னா அஷ்டாட்சரத்தில் இருக்கக்கூடிய நமஹா என்கின்ற சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லியாச்சு. அடுத்தது அதே அஷ்டாட்சரத்துல பிரணவத்தின் அர்த்தமும் சொல்லியாச்சு. பிரணவம் எப்படி தெரியும்? அ உ ம. அகார வாச்சியனான பகவான் கூடல் அழகர்னு வச்சுக்கலாம், மடபத்திர சாயின்னு வச்சுக்கலாம். உக்கார வாச்சியா இருக்கக்கூடிய பிராட்டி மங்கையும் பல்லாண்டு பாடியாச்சு. மகார வாச்சியனா இருக்கக்கூடிய ஜீவாத்மா தன்னையும் பாடியாச்சு. ஆச்சா? அடுத்தது நாராயணாயன்னு ஒரு சப்தம் வருது இல்லையா அஷ்டாட்சரத்துல. நாராயணன்னா யாரு? அவன் சர்வலோகேஸ்வரன். அதனால அவன் என்னெல்லாம் தரிச்சுட்டு இருக்கான்? சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன். அதனால சுடராழியும் பல்லாண்டு, படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டேன்னு ஆயுதங்களை பாடியாச்சு. ஸ்ரீத்வம் மகாலட்சுமியோடு சேர்ந்தவர் என்னோ, அதனால மகாலட்சுமிய பாடியாச்சு. மகாலட்சுமி ஆயுதங்களை பாடியாச்சுன்னா இது அத்தனையோடும் கூடியவர் யாரு? சர்வலோகேஸ்வரன் நாராயணன். அப்படின்னா சேதன அச்சேதனங்களை தன்னில் கொண்டவர் நாராயணனே. ஆய சப்தத்தால் அவனுக்கு நாம் ஆட்பட்டவர்கள்னு சொல்லியாச்சு. அப்படின்னா பிரணவம் நமஹா ஓமிதி வியாஹரேத் நம இதி பశ్చాத் நாராயணாயது உபரிஷ்டாத் என்று சொல்லக்கூடிய அஷ்டாட்சர மகாமந்திரத்தின் அர்த்தம் முதல் 2 பாசுரத்தை விளங்கெடுத்துனார் வியாக்கியாதா. அடுத்து 3வது பாசுரத்துக்கு போகலாம். வாழாட்பட்டு நின்று உள்ளீரேல் வந்து மண்ணும் மணமும் கொண்மின், கூழாட்பட்டு நின்னீர்களை எங்கள் குழுவினில் புகுதலோட்டோம், ஏழாட்காலும் பழிப்பிலோம் நாங்கள் இராக்கதர்வாள், இலங்கை பாழாளாக படைப்பொருதானுக்கு பல்லாண்டு கூறுதுமே. இது நான் சொன்னேனே, முதல் 2 பாசுரம் ஆழ்வாரே ஸ்வயம் பல்லாண்டு பாடுறார். 3, 4, 5 வெவ்வேறு கோஷ்டியினரை கூப்பிடுறார். முதல்ல பகவானையே எல்லாம்னு கொண்ட பகவல்லாபார்த்தி அவரை கூப்பிடுறார். அடுத்தது அதை விட பரவாயில்ல, அக்செப்ட் பண்ணிக்கலாம், இந்த கைவல்யார்த்தி ஆத்மா 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 ஜீவாத்மா, பரமாத்மாலாம் வேண்டாம் சுவாமி, ஜீவாத்மாவையே நினைச்சுட்டு இருக்கேன், கைவல்ய ஞானம், கைவல்யார்த்தி கூப்பிடுறார். இது 2மே வேண்டாம், எனக்கு ஏலோக சௌக்கியம் ஐஸ்வர்யம் போரும் ஐஸ்வர்யார்த்தி இருக்கா பாருங்க, அவனை 5வது பாசுரத்தை கூப்பிடுறார். 3, 4, 5 அதுல எடுத்துக்காட்டா 3வது பாசுரம் எடுக்கலாம். வாழாட்பட்டு நின்று உள்ளீரேல். இப்ப பாருங்களேன், பெருமாளையே எல்லாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவா யாராவது ஒத்தர் இந்த உலகத்துல இருந்தா வாங்கோ. யாராவது ஒத்தர். என்ன சுவாமி ஒத்தர்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உள்ளீரேல் அப்படின்னு ஏகவச்சனத்தை எடுத்திருக்காரு இல்லையா? ஃபர்ஸ்ட் இது சிங்குலர், 2வது உள்ளீரேல் சந்தேகம் இருக்கு ஆழ்வாருக்கு, அந்த மாதிரி யாருமே இல்லை. அப்படி யாரா தப்பி தவறி இருந்துட்டேன்னா எல்லாம் பகவான் சர்வலோகேஸ்வரன் நினைக்கக்கூடியவன் அந்த காலத்தையும் இல்லை போல இருக்கு. அதனால ஆழ்வார் உள்ளீரேல் அப்படின்னு எடுத்திருக்கார். வந்து மண்ணும் மணமும் கொண்மின் இல்லையா? மண்ணும் மணமும் என்று சொல்லுவதால் மணம் திருமணம், ஒரு கல்யாணம், ஒரு நிகழ்ச்சின்னு வச்சுக்கோங்களேன். மண்ணும் ஒரு உற்சவம்னா மண் எடுக்க வேண்டாவோ? பெருமாள் தாயாருக்கு உற்சவம் கொண்டாடுவதற்கு மண் எடுக்க வேண்டும், மணம் செய்ய வேண்டும். வாருங்கோள் பக்தாள் யாராவது ஒத்தர் இந்த உலகத்துல இருந்தா வாங்கோ. வாழாட்பட்டு நின்று உள்ளீரேல் வந்து மண்ணும் மணமும் கொண்மின். இப்ப கொஞ்சம் சந்தேகம் வந்துடுத்து ஆழ்வாருக்கு. மேல சொல்றார்,
கூழாட்பட்டு நின்னீர்களை எங்கள் குழுவினில் புகுதல் ஓட்டம். யாரோ பக்கத்துல இருந்து கேட்டா, பகவல்லாபார்த்தி யாராவது ஒத்தர் இருந்தா வாங்கோன்னு சொல்றேளே, யாரெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லலையே ஆழ்வீர் அப்படின்னு கேட்டோம்னா அவர் சொன்னார், கூழாட்பட்டு நின்னீர்களை எங்கள் குழுவினில் புகுதல் ஓட்டம். I have decided, எங்க கூட்டத்துல எல்லாம் இந்த இகலோக சௌக்கியம் தான் வேண்டும், பெருமாள் வேண்டாம், அவனை நாங்கள் பிரார்த்திப்பது இல்லை, அவன் வேண்டாம்னு நினைக்கக்கூடியவா நல்லவாளாவே இருந்துட்டு போட்டோம், எங்க கோஷ்டிக்கு வேண்டாம், கூழாட்பட்டு நின்னீர்களை எங்கள் குழுவினில் அந்த மாதிரி இருக்கக்கூடியவா. இப்போ பகவல்லாபார்த்தி யாராவது ஒத்தர் இருந்தா வாங்குவோன்னர், இந்த மாதிரி பகவான் வேண்டாம்னு சொல்லக்கூடியவா யாராவது இருக்காளா கேட்டா அதெல்லாம் கேட்கவே வேண்டாம், நிறைய பேர் இருக்கான்னு ஆழ்வார். கூழாட்பட்டு நின்னீர்களை ப்ளூரல்ல சொல்லிட்டார், எங்கள் குழுவினில் புகுதல் ஓட்டோம், எங்க கூட்டத்துல சேர்த்துக்க மாட்டோம், ஏழாட்காலும் பழிப்பிலோம் நாங்கள் இராக்கதர்வாள் இலங்கை பாழாலாக படைப்பொருதானுக்கு. அதுவும் எங்களுக்கு எந்த மாதிரி பகவல்லாபார்த்தி வேணும், ஒன்னும் இகலோக சௌக்கியம் வேண்டாம்னு சொன்னவர், கைவல்யம் வேண்டாம்னு சொன்னவர், பக்தி மார்க்கம் ரொம்ப சிறந்த உபாயம், ஆனா என்னால பண்ண முடியாதே, பிரபத்தி தான் எனக்கு உகந்ததுன்னு சொல்லக்கூடியவர் வர வேண்டும் என்ன காத்திருந்தார் ஆழ்வார். மேல சொல்லிட்டு அவருக்கு பல்லாண்டு கூறுதும், இராக்கதர்வாள் இலங்கை பாழாலாக படைப்பொருதானுக்கு பல்லாண்டு கூறுவதுமே. அப்பேற்பட்ட ராமனுக்கு பல்லாண்டுனர். பொதுவா கிருஷ்ணருக்கு பாடுவார், ராமருக்கு பாடிடலாம் அப்படிங்கிறதுக்காக ராமருக்காக பாடினார், பல்லாண்டு கூறுதுமே. அடுத்தது கொஞ்சம் அவருக்கு தோணிடுது, பெருமாள் சர்வலோகேஸ்வரன் கீதையில் எடுத்தான், உதாரா சர்வையே வைத்தே, உதாராக சர்வையே வைத்தே ஞானி தூ ஆத்மைவமே மதம். எல்லாருக்கும் நான் சாஃப்டா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, கடவுள் நம்பிக்கை உள்ளவனுக்கும் சாஃப்டா இருக்கணும்னு நினைக்கிறார், இல்லாதவனுக்கும் சாஃப்டா இருக்கணும்னு நினைக்கிறார், குரூரமானவருக்கும் சாஃப்டா இருக்கணும்னு நினைக்கிறார், சாஃப்டானவருக்கும் சாஃப்டா இருக்கணும்னு நினைக்கிறார். என்ன சுவாமி இப்படி பெருமாளே சொன்னோம்னா நான் எப்படி ஒருத்தரை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றது? அதனால 3வது பாசுரத்துல பகவானை மட்டும் வழிபடக்கூடிய பகவல்லாபார்த்தி மட்டும் வேண்டும், மத்தவா வேண்டான்னுட்டார். 4-5 கொஞ்சம் சாஃபன் ஆயிட்டார். இல்ல கைவல்யார்த்தியும் வாப்பா, 5வதுல நீயும் வாப்பா, ஐஸ்வர்யார்த்தி நீயும் வா அப்படின்னு சேர்த்துனுட்டு இவாளோடு சேர்த்து அனுபவிக்க வேண்டும் இல்லையா, இவளோட கலக்க வேண்டும். அதைத்தான் அடுத்தடுத்த பாசுரங்கள்ல சொல்றார். அதுல ஒரு பாசுரத்தின் ஒரு சின்ன பகுதியை நான் எடுத்துக்கிறேன். எந்தை தந்தை 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 தம் மூத்தப்பன் ஏழ்படிகால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்சை என்னும் திருவோண திருவிழவில், உயர்ந்த பெருமாளுடைய திருவோண நட்சத்திரம் திருவிழவில் அவருடைய உற்சவத்துல நாங்கள் கைங்கரியம் செய்கின்றோம். நாங்கள்னு சொல்றதே ஆழ்வீர், இது யாருன்னு கேட்டார் வியாக்கியாதா. உடனே ஆழ்வார் சொன்னார், எந்தை. எந்தைன்னு சொல்றதா என் அப்பா அப்படின்னா 2 பேர் அடக்கம், நான் எங்க அப்பா. எந்தைக்குள்ள என் அப்பான்னு பிரிக்கிறோம் இல்லையா, என் தந்தை தான் எந்தை. என் தந்தையில என் அப்படின்னா அவர், தந்தைனா அவ அப்பா அப்படின்னா எந்தைனா அவர் அவ அப்பா. தந்தை தந்தை தந்தை, தாத்தா கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தா, 3 ஆயிடுத்தா. தம்மூத்தப்பன், அப்பன் என்று சொன்னால் அவருடைய அப்பா, தாத்தா கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தா, எள்ளு தாத்தாவுடைய அப்பா. மூத்தப்பன்னு சொல்லுவதால் எள்ளு தாத்தாவுடைய அப்பாவுடைய அப்பா அப்படின்னா எந்தை அப்படின்னா இவர் இவ அப்பா. தந்தை தந்தை தந்தை, தாத்தா கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தா, எள்ளு தாத்தாவுடைய அப்பா எள்ளு தாத்தாவுடைய தாத்தா, அதுதான் மூத்தப்பன். அப்படின்னா 7 பரம்பரை வந்துடுத்தா, இதுல 7 தலைமுறை வந்துடுத்தா. எந்தை தந்தை தந்தை தம் மூத்தப்பன் 7 படிகால் தொடங்கி, அப்படி நாங்க அந்த காலத்திலேருந்து வந்து வழி வழி ஆட்செய்கின்றோம். இப்ப நம்ம குடும்பத்திலே கேட்போம், குரு எப்ப வச்சுருக்கேன், அது என்னவோ தெரியல சுவாமி, எங்க அம்மா கம்மா கம்மா கம்மாலேன்னு வச்சுருக்கா. ஒரு நல்ல விஷயம்னா ஒரு பரம்பரை சொல்றது எவ்வளவு வசதியா இருக்கு இல்லையா. திருவோண திருவிழவில் நாங்கள்லாம் பகவல்லாபார்த்தி இப்படிதான் கைங்கரியம் பண்ணுவோம், பண்ணிட்டே இருக்கோம். சர்வலோகேஸ்வரனுக்கு என்றென்றும் நாங்கள் ஆழுங்கால் பட்டிருக்கின்றோம். சரி சுவாமி, இப்படி பண்ணிட்டு இருக்கே, பெருமாளுக்கு ஆழுங்கால் படுவதற்கும் அவருக்கு கைங்கரியம் செய்வதற்கும் ஏதேனும் ஒரு தகுதி வேண்டுமா? எல்லாரும் பண்ணலாம், ஆனா ஒண்ணு வேணும். தீட்பொலியின்ன செஞ்சுடராழி திகழ் திரு சக்கரத்தின் கோயிற்பொறியாலே ஒற்றுன்று நின்று குடிகுடியாட் செய்கின்றோம். எங்களுக்கும் எங்களை சேர்ந்தவர்களுக்கும் அத்தனை பேருக்கும் சமாஸ்ரயணம் ஆகணும். சமாஸ்ரயணம் அது இப்ப வந்த கருத்து இல்லையா? இல்ல சுவாமி, ஆழ்வார் எடுத்திருக்கார். ஆழ்வாருடைய கருத்துக்கு வியாக்கியாத்தா எடுக்கிறார். ஹரிவம்சம்னு மகாபாரதத்தின் கிளபாகம், அதுல சொல்றா, சக்ராங்கிதா பிரவேஷ்டவ்யா யாவதா கமனம் மம நாமத்ருதாக பிரவேஷ்டவ்யா யாவதாகமனம் மம. கிருஷ்ணர் துவாரகையை ஆண்டு வந்தார். துவாரகா ஒரு தீவு, பேட் துவாரகான்னு சொல்லுவா. கடலை கடந்துதான் நீங்க அந்த தீவுக்கு போகணும். அப்போ கிருஷ்ணர் ஏதோ காரியமா துவாரகாவை கடந்து பாரத தேசத்துக்குள்ள வந்து எங்கேயோ போறார். அப்போ அந்த காதலாளிகள் கிட்ட சொல்லிட்டு போறார், இப்போ யாரையும் விட்டுறாத,
யாரெல்லாம் விடலாம் தெரியுமா? பொதுவா யாரையும் விடக்கூடாது. யாரெல்லாம் விடலாம் தெரியுமா? சைனிகர்கள் கேட்கிறா, யாரை விடணும் கிருஷ்ணா? யாருக்கெல்லாம் சங்க சக்கர முத்ரை இருக்கோ, சக்கராங்கிதா பிரவேஷ்டவ்ய. சக்கரம்னு சொல்லுவதால் சக்கரம் சங்குன்னு வச்சுக்கோங்களேன். சக்கரம் சங்கு யாருக்கு முத்திரையாக உள்ளதோ அவர்களை ஏற்றுக்கொள்ளலாம். கூர்ம புராணத்துல இருக்கு, சக்கராதி தாரணம் பும்சாம் பரசம்பந்த வேதனம் பதிவிரதா நிமித்தம் ஹி வலையாதி விபூஷணம். ஒரு காலத்துல அது ஒரு நம்பிக்கை இருந்தது. பெண்கள், கல்யாணமான பெண்கள் வளையலையும் காதில் அந்த தோடு தொங்கட்டா இதெல்லாம் போட்டுக்கிறது ஒரு சௌமங்கல்யத்துக்கு எடுத்துக்காட்டு. அந்த மாதிரி ஒரு பாகவதோத்தமன் சங்கு சக்கரம் தரிக்க வேண்டும். தீட்பொலியின்ன செஞ்சுடராழி திகழ் திருச்சக்கரத்தின் கோயிற்பொறியாலே ஒற்றுன்று நின்று குடி குடி ஆட்செய்கின்றோம். அப்பேற்பட்டவனுக்கு நாங்கள் கைங்கரியம் செய்ய வேண்டும். அப்படின்னா ஒரு அடியவர் சமாஸ்ரயணம் செய்து கொள்ள வேண்டும் என்பது சாஸ்திர சம்மதமான விஷயம்னு ஆழ்வார் எடுக்கிறார். கடைசியில முதல் 2 பாசுரத்துல பல்லாண்டு பாடி 3, 4, 5 பகவல்லாவார்த்தி, கைவல்யார்த்தி, ஐஸ்வர்யார்த்தியை கூப்பிட்டு 6, 7, 8 அவளோடு கலக்க சொல்லி 9, 10, 11 பல்லாண்டு பாடி 12 பலஸ்ருதி சாதிக்கணும். இப்ப 11வது பாசுரம் எல்லாரும் கலந்து பாடுறா இல்லையா? இல்ல ஆச்சரியமான ஒரு பாசுரம். அல்வழக்கொன்னுமில்லா அணிகோட்டியர்கோன் அபிமானதுங்கன் செல்வனை போல திருமாலே நானுமுனக்கு பழவடியேன் நல்வகையால் நமோ நாராயணாயவென்னு நாமம் பலபரவி பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே. அல்வழக்கு ஒண்ணுமில்லா. அல்வழக்குன்னு சொன்னா அந்நியாயமா எதுவும் சொல்லாமல், அதாவது சாஸ்திர சம்மதமான நியாயம். பொதுவா நம்ம சொல்ற நியாயம் இல்ல. இட் ஹாஸ் டு பி இன் கன்கரன்ஸ் வித் தி வேதிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்கிரிப்சர்ஸ். அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயம். வேதம் என்ன சொல்றது? நீ வேற, அதாவது ஜீவாத்மா வேற, சரீரம் வேற, இது ரெண்டும் ஒண்ணுன்னு நினைச்சுட்டு இருக்கக்கூடியவனை எதிர்த்தது சாஸ்திரம். அப்பேற்பட்டவனாக இருக்கக்கூடாது அப்படின்னா சாருவாகனை எதிர்த்தார். ஆத்மா உடம்பை விட வித்தியாசப்பட்டதுதான். இட் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் த பாடி, பட் இட் இஸ் ஸ்வதந்திரன். அது பரமாத்மாவால நம்பில. பரமாத்மான்னு ஒண்ணு இல்ல, ஜீவாத்மான்னு ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னு சொல்றதையும் சாஸ்திரம் எதிர்த்தது. அடுத்தது, எனக்கு இப்ப இந்திரனோ அக்னியோ வாயுவோ ரிக்வேதத்துல சொன்னபடி எனக்கு மோட்சம் கொடுப்பா, அந்த இந்திரனுக்கு அந்தர்யாமியா இருக்கக்கூடியவர் கொடுப்பார்னு சொன்னா தேவையில்ல. வாயுவுக்கு அந்தர்யாமியா இருக்கிறவர் கொடுப்பார்னு சொன்னா தேவையில்ல. அவளே நேர கொடுப்பான்னு சொன்னா இது சாஸ்திர வாக்கியங்களை தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம்னு அர்த்தம். அப்படின்னு யாரும் நினைக்க கூடாது. அதாவது இந்திரன் சந்திரன்லாம் எனக்கு மோட்சம் கொடுப்பான்னு யாராவது இருந்தா அதுவும் நியாயப்படி தகாது, அவர்களும் வேண்டாம். அடுத்தது, எனக்கு பெருமாள் எதுக்கு வேணும்? நன்னா இருக்கணும், அதுக்காக வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவாளும் வேண்டாம். அடுத்தது, நான் பக்தி யோகத்தை வியாசர் கடைபிடித்தார், பராசரர் கடைபிடித்தார், நானும் அவளோடு போட்டி போட்டுன்னு கடைபிடிப்பேன். நீ கடைபிடிக்கிறத பத்தி சொல்லல. இந்த அகங்காரம் கூடாது. நீ வியாசனா, நீ வால்மீகியா, நீ பராசரதா நினைத்துப்பார். அப்ப நான் என்ன நினைச்சுக்கணும்? ஆத்மா வேற, சரீரம் வேற. இந்த ஆத்மாங்கிற ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு கட்டுப்பட்டவன். இந்த பரமாத்மா ஸ்வதந்திரனே ஒழிய ஜீவாத்மா பரதந்திரன். இந்த பரதந்திரனான ஜீவாத்மா ஒரு சரீரத்தில் இருக்கும்போது உபாயம் செய்ய வேண்டும். அகங்காரத்தால் பக்தி யோகத்தை பிடிப்பேன்னு சொல்லக்கூடாது. ஸ்வரூபம் இருந்து சக்தி இருந்தால் அதை பிடிக்கலாம். எனக்கு வேற வழி இல்லை, வேற கதி இல்லை, அனன்யகதித்துவம் ஆக்கிஞ்சன்யத்துவம் இருந்தால் பெருமாள் தாயாரின் திருவடியே எனக்கு தஞ்சம் என்று இருக்கக்கூடியவன் அல் வழக்கு ஒன்றும் இல்லா அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள அடங்குவார்னு வியாக்கியாதா எடுத்தார். அப்படின்னு இருக்கக்கூடியவர் யார்? சரி, இவ்வளவெல்லாம் சொல்லியிருக்கேன். அந்த அல்வழக்கும் இன்னும் இல்லா, அது யாரு? அணி கோட்டியர்கோன். கோட்டியர்கோன்னா நம்ம முதல்ல பெரியாழ்வார் திருமொழி எங்கேருந்து அந்த கதை சொல்லும் போது எங்கேருந்து ஆரம்பிச்சேன்? வண்ணமாடங்கள் சூர் திருக்கோட்டியூர்னு ஆரம்பிச்சேன். திருக்கோஷ்டியூர் தான் திருக்கோட்டியூர்னார். அந்த கோட்டியர்கோன், அந்த திருக்கோஷ்டியூர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு தலைவன் யாரு? செல்வ நம்பி, ராஜாவுடைய மந்திரி. அணி கோட்டியர்கோன் அபிமானதுங்கண் செல்வனை போல திருமாலே. அப்பேற்பட்ட திருமாலே, இவருக்கு எவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு செல்வ நம்பிக்கு? எல்லாம் திருமால், சௌமிய நாராயணன், ஸ்ரீமன் நாராயணன் தான் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அப்பேற்பட்ட திருமாலே, நானும் உனக்கு பழவடியேன், நான் உனக்கு கைங்கரியபரனோ. நல்வகையால் நமோ நாராயணாயவென்று நாமம் பல பரவி பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே. பவித்திரனே என்று சொன்னால் பவித்ராணாம் பவித்ரம்யோ மங்களானாம் மங்களம். ஒரு துர்குணம் ஹேய குணமும் இல்லாமல் சமஸ்த கல்யாண குணங்களுக்கும் சமஸ்த கல்யாண குணாத்மகனாய் ஒரு கெட்ட குணம் இல்லாதவனாய் இருக்கக்கூடிய எம்பெருமானே. அதனால நல்வகையால் நமோ நாராயணாயவென்று நாமம் பல பரவி பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே. நல்வகையால் நமோ நாராயணாயவென்று நாமம் பல பரவி, அதாவது நல்வகையால் நமோ நாராயணா. இதுல பாருங்க, ஆழ்வார் எவ்வளவு இருந்தாலும் பிரணவத்தை சொல்ல மாட்டேங்கிறார். பிரணவத்தை சொல்லிட்டு நமோ நாராயணா சொல்லிக்கலாம் இல்லையா?
நாமோ நாராயணாயவன்னு நாமம் பல வரவி. அப்படின்னா உலகோர்கள் அத்தனை பேரும் சொல்லணும்னா பிரணவத்தை எடுத்துடணும். ஏன்னா பிரணவத்தை சொல்றதுக்குன்னு சில தகுதி இருக்கு. அதுக்கு உபநயனா இருக்கணும், வேதாத்தியனா இருக்கணும், சில பேர் தான் சொல்லணும். அப்படி இல்லையே, நமோ நாராயணாயன்னு எல்லாரும் சொல்லலாமே. புருஷர்கள், ஸ்திரீகள், எல்லா ஜாதிக்காராலும் சொல்லலாமே. சமமா பாடியிருக்கிறாழ்வார். நமோ நாராயணாயவென்னு நாமம் பல பரவி பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே என்று 11 சொன்னார். 12வது பாசுரத்துல பல்லாண்டு பவித்திரனை பரமேட்டியே ஷார்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டுச்சித்தன் விரும்பிய சொல் தன் நிலையை அடைந்த ஆழ்வார் நல்லான் என்று நவின்னுரைப்பார் நமோ நாராயணாயவென்னு பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்து ஏத்துவர் பல்லாண்டே என்று பெருமாளுக்கு பொங்கும் பரிவாலே மணவாள மாமுனிகள் சாதிச்சார். பொங்கும் பரிவு, ஒரு தாய்க்கு குழந்தையை பார்த்தால் எப்படி பரிவு வருமோ அந்த பரிவோடு ஆழ்வார் பாடினதுதான் திருப்பல்லாண்டு. அந்த திருப்பல்லாண்டில் உள்ள அர்த்தங்கள், அர்த்த விசேஷங்கள் ஓரளவுக்கு சில பாசுரங்கள் சில வரிகளின் கருத்தை கொண்டு அனுபவித்தோம். அந்த திருப்பல்லாண்டு அடங்கிய அந்த பெரியாழ்வார் திருமொழியில் உள்ள கிருஷ்ணானுபவம், ராமானுபவம், திவ்யதேசானுபவம் என்கின்ற கிரமத்திலே அவருடைய விஷயத்தையும் அனுபவித்தோம். குலசேகர யதீந்திர பட்டநாத பூத முனிவார பக்தி சார குலசேகர யதீந்திர பட்டநாத பூத முனிவார பந்த பாத தூளி மதுர கவி சரவர கால மஹரமய பிரமுகி பந்த பாத தூளி மதுர கவி சரவர கால மஹரமய பிரமுகி அவிரல சம்சூயமானம் தத்ர விடகான ரசூல சகிஞ்சித் உன்மீரித நயனம் பாரித புவனம் கேலி